ஆக்கப்பட்டவர் சவுல். அவரிடத்தில் அமலேக்கரை அழிக்கும்படியாக தேவன் ஒரு தீர்மானத்தை கொடுக்கிறார். அமலேக்கரை மாத்திரமல்ல, அங்க இருக்கிற எல்லாவற்றையும் மொத்தமா நிர்மூலம் பண்ணிடு, அழிச்சிடு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அவனை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லக்கூடியதான வார்த்தைகள். அப்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கிற பொழுது சவுல் அந்த அமலேக்கரை அழிக்கிறார். ஆனா அதுல கொடுத்த ஆடு மாடுகள் ஜந்துக்களை தேவனுக்கு பலியிடலாமே, தேவனுக்கு தானே பலியிட போறோம் அப்படின்னு கொடுத்தவைகளை எடுத்து வச்சிருந்தாரு. ஆனா அந்த இடத்துல அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாதனால மீண்டுமாக அந்த சாமுவேல் மூலமாய் பேசப்படக்கூடியதான வார்த்தைகள், நீ இந்த ராஜ பதவியிலிருந்து விழப்போகிறாய் என்று சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்கிறார். அந்த வசனம் தான் நமக்கு முக்கியமான தேவை. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, கர்த்தருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் வாசிங்க. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம் என்று சொல்லப்படுகிறது. செவி கொடுத்தலே உத்தமம். தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் அந்த பலியில செலுத்துவதை பார்க்கிலும், பழைய ஏற்பாட்டு காலமானாலும் புதிய ஏற்பாட்டு காலம் கடவுளை அந்த பலி துதி எல்லாம் செலுத்துவதை பார்க்கிலும் அவருடைய வார்த்தைக்கு முதலாவது செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. இது எல்லா மனுஷர்களுக்கும் சொல்லக்கூடியதான வார்த்தைகள். சாதாரண ஒரு மனிதனா இருந்தாலும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நம்பணும், அவருக்கு செவி கொடுக்கணும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய தான வார்த்தைகள். ஆகையினால் அது கீழ்ப்படியாக போன மனிதன் முதலாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவானாலும் அவன் அந்த பதவியிலிருந்து இறக்கப்படுகிறான். தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆகையினால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அப்படி அந்த சவுலை போல் அல்லாதபடி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அதுபோல இன்னொரு விஷயம் என்னன்னா, மத்தேயு 22ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனத்தை மட்டும் வாசிக்கணும். மத்தேயு 22:38. இது முதலாவது பிரதான கற்பனை கொடுக்கிறார் தேவன். முதலாவது பிரதான கற்பனை என்னவென்று நாம் வாசிக்கிறோம். 37ல இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடு அன்பு கூர்வாயாக. இது முதலாவது பிரதான கற்பனையா சொல்றாரு. அதுக்கு இணையான ஒரு கற்பனை சொல்றாரு. வாசிக்கிறோம் அதுல கீழே 39. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், இதுக்கு ஒப்பனையான இணையான ஒரு கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று சொல்கிறார். இதுக்கு இன்னும் கூட தெளிவான விளக்கம் என்னன்னு வாசிக்க போனா மத்திய 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறது வேகமானது. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கற்பனையை சொல்லப்பட்டு அதுக்கு இணையான ஒரு கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. எப்படி என்று பார்க்கும்போது நமக்கு என்ன செய்யணும், நமக்கு மற்றவரிடத்துல என்ன மரியாதை கிடைக்கணும், நமக்கு மற்றவரிடத்துல எந்த நன்மை கிடைக்கணும் நாம நினைக்கிறோமோ அதை முதலாவது நாம செஞ்சிடணும் மற்றவங்களுக்கு. இதுவும் கூட பொதுவான ஒரு மனிதனுக்கும், அதுவும் கிறிஸ்தவர்களாகிய கிறிஸ்தவ சபையாகிய நமக்கும் கூட மிகவும் பொருத்தமான ஆலோசனைகள். ஆகியனாலே உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. முதலாவது நாம் அப்படி நாமே முதல்ல நமக்கு தேவையானது என்னன்னா நமக்கு நல்லாவே தெரியும். அதை நாம் மற்றவர்களுக்கு செய்கிற பொழுது உண்மையாக மற்ற இடத்திலிருந்து நமக்கு அது சரியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகினால இதை நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். இன்னொரு ஆலோசனை என்னவென்று வாசிக்கிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம் மட்டும். கெட்ட
வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகக்கூடிய வகையில நல்ல வார்த்தை எதுவானாலும் அதை நாம் பேச வேண்டுமாம். ஆறுதலான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், அவர்களை தேற்றுகிற வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேச வேண்டும் என்று வேதம் குறிப்பிடுகிறது. இதுவும் கூட ஒரு பொதுவான மனுஷனுக்கு தேவையான மனுஷனா நினைச்சு மனுஷனிடத்தில் அன்பா பேசும் பொழுது, அன்பா அந்த கரிசனையான வார்த்தைகளை பேசுகிற பொழுது, ஆதரவான தேற்றுகிற தைரியப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிற பொழுது அது மிகவும் ஏதுவா இருக்கு. அது நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு அது அதிக ஆறுதலை கொடுக்கக்கூடிய, சமாதானத்தை கொடுக்கக்கூடிய, பாரமான சூழ்நிலை விலக்கி நம்ம தேற்றக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடிய வார்த்தையானால் அது உண்மையாக எல்லோருக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அதிலும் கிறிஸ்துவின் சபையாராகி நமக்கு அது அதிகமாக தேவைப்படக்கூடியதான வார்த்தையாக இருக்கிறது. ஆகினாலே இந்த வார்த்தையை கூட நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். இவையெல்லாம் நாம் வைத்து செயல்படுகிற பொழுது இந்த கிரிகளை பார்க்கிற ஒருவேளை இப்பொழுது புதிதாக ஞானஸ்தானம் எடுத்துக்கிற சகோதரர்களும் கூட, புதிதாக ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் கூட, அவருடைய உற்றார்களும் கூட இதை பார்க்கிற பொழுது இந்த மாற்றம் எல்லாம் வருகிற பொழுது 1 Peter 2:12 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறோம் கடைசியாக 1 Peter 2:12. புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில், இதுக்கு முன்னால ஞானஸ்தானத்துக்கு முன்னால நம்முடைய செயல்கள் எல்லாம் வேற மாதிரி அக்கிரமம் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது சும்மா உதாரணமா இருந்தாலும், ஒருவர் நம்முடைய கிரியைகள் வேற மாதிரியா இருந்து ஞானஸ்தானத்துக்கு நம்முடைய கிரியைகள் எல்லாம் பக்தி கிரிய வகையில செயல்கள் எல்லாம் இப்பொழுது நான் சொன்னது மாதிரி தேவனுக்கு கீழ்ப்படுகிற செவி கொடுக்கிறதான செயலாகவும், அன்பாய் இருக்கக்கூடிய தன்னை போல பிறனை நேசிக்கக்கூடியதான செயல்களாகவும், கேட்ட வார்த்தை ஒன்று வராமல் ஆறுதல் படுத்துகிற தேற்றுகிற வார்த்தைகளாக இப்படிப்பட்ட இந்த கிரியெல்லாம் மாறுகிற பொழுது புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி, சந்திப்பின் நாளில் மாத்திரமல்ல இப்பொழுதும் கூட தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அவர்களும் கூட ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்காதவர்களாக இருந்தாலும் கூட ஒருவேளை அவருடைய கிரியைகளை பார்த்து, இந்த சிறைசாலை அதிகாரியும் கூட இந்த பவுல் சீராவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க 16 அதிகாரத்துல. அப்போ அவங்க கிரியைகளை பார்த்து ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். எதனால? அவங்க கிரியைகளை பார்த்து. அதுபோல ஞானஸ்தானம் புதுசாக எடுத்துருவாங்கனாலும் சரி, பழைய ஆட்களானாலும் சரி, அவர்கள் கூட இப்படிப்பட்ட கிரியைகளை பார்க்கிற பொழுது ஒருவேளை உற்றார்களும் தாயோ அல்லது தங்கையோ அல்லது தம்பியோ மனைவி யாராலும் கூட அவருடைய கிரியைகளை பார்க்கிற பொழுது நானும் கூட ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம் போல இருக்கு அப்படின்னு வரக்கூடிய வகையில அது செயல்படக்கூடிய விதமாக இருக்கும். ஆகினாலே இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறதா நாம் இந்த 4 விஷயங்களை நம்முடைய மனதில் நிறுத்திக் கொள்வோம். முதலாவது, கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம், கீழ்ப்படிவோம். பிரதான கற்பனையாய் சொல்லப்பட்டது முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் தேவனுக்கு அன்பு கூறு என்று சொல்லப்பட்ட பிரதான கற்பனை. அதுக்கு இணையான ஒரு கற்பனை, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பெருநிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நமக்கு மனசுல என்ன செய்யணும் நாம நினைக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு நாம செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அது போல நம்முடைய வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், பிரயோஜனமான வார்த்தைகளை நாம் பேசக்கூடியவர்களாக, மற்றவர்களை தேற்றக்கூடிய ஆறுதல்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாக கடந்து வருவோம். அதுபோல இவையெல்லாம் நம்முடைய மாற்றி நம்முடைய கிரியைகள் நிமித்தமாக புறஜாதிகள் சந்திப்பின் நாளை தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு, சந்திப்பின் நாளை மாத்திரமல்ல இந்த நாட்களிலும் இந்த புதிய வருடத்திலும் கூட தேவனை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய கிரியைகளை அமைய பண்ணி தேவனுக்கு பிரியமானவர்களாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக கடந்து வருவோம். தேவன் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக 4 நிகழ்ச்சிகளை, ஆலோசனைகளை நாம் கேட்டோம். அது விவரிக்க இருக்கக்கூடிய வகையில் நேரம் கடந்து போகும். அடுத்த செய்தியாளராக நம்ம இருக்கக்கூடிய ஷேன் கெவினை அழைக்கிறோம். வேறுபடுத்தாங்க, யார் முதல்ல பின்னால் இருந்து அவங்களுக்கு தெரியாது, சீட்டு போய் போகிற மாதிரி சட்டுன்னு சொன்னோடனே வர்றாங்க. நாம் தான் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க கொடுக்குற ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வோம்.
தேவன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறேன். அனைவருக்கும் என் சபை ஊழியருக்கும் சபையினர் அனைவருக்கும் என் வணக்கங்களையும் வாழ்த்துதலையும் இந்த கடைசி நாட்களில் நான் உங்களுக்கு தெரிவித்துள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக எனக்கு என்ன ஒரே ஒரு சில விஷயம் நான் சொல்லணும்னா, விசுவாசத்தை பற்றி சொல்கிறது தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேன். ஏன்னா இந்த கடந்த வருஷம் நான் வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் விசுவாசங்கிறது வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய விஷயங்களை கிரியை செஞ்சுட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ அதுக்காக முதலாவது நம்ம அப்போஸ்தலர் இருக்கிற 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27. கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகவும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர்கள். வசனத்தில் இருக்க மாதிரி தான் என்னோட வாழ்க்கையும் இருந்தது. ஆக்சுவலி உண்மையான கடவுள் யாருன்னு தேடுறதுலே என்னோட 27 வருஷம் முடிஞ்சிச்சு. நான் பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் 27 வருஷமா ஒரு 4 வாட்டி முழுசாக நான் வாசிச்சிருக்கேன். ஆனால் ஒரு வாட்டியுமே எனக்கு புரியாது. என்னடா இயேசு கிறிஸ்து எல்லாம் இந்த உலகமே ஆராதிக்கிறாங்க, ஆனால் நம்ம பைபிள் எங்கேயுமே அப்படி இல்லையே அப்படிங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 ஊழியர்கிட்ட போயிருப்பேன், பேசியிருப்பேன், எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். அவங்க சரியான விளக்கத்தை கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில் ஒரே கேள்வி, என்ன நம்ம கடவுளுக்காக ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டுட்டோம், ஆனால் நம்மளோட பைபிள் படி நம்ம வாழ்கிறோமோ அப்படின்ற ஒரு டெஸ்ட் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் அப்போ வந்து காரியத்தை ரொம்ப அதிகமாக ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன். கரெக்டாக ப்ரேயர் பண்ண எதுவுமே தெரியாது. நான் 2 பேக்ரவுண்ட் வந்த பையன். ஸோ அப்படி நான் வரும்போது தான் அங்கிள் வந்து தேவனோட தெரிந்து கொள்ளப்பட்ட என்ன பார்த்தாரு. அப்போ அங்கிள் தான் எதிர்ச்சியாக வீட்டில் நான் பார்க்கும்போது கேட்டாங்க, ரொம்ப ஆர்வமாக இருக்கே, பைபிள் தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கா? நான் ரொம்ப சந்தோஷமாக, ஆமாம் கண்டிப்பாக வேணும், ஏன்னா பைபிளை படிக்கிறேன் ஒன்றுமே புரியாமல் என் வாழ்க்கை முடிஞ்சிருமோ கவலையாக இருக்குது அப்படின்னு அங்கே பார்க்கும்போது அப்போ பார்த்து தான் நான் பைபிளை வந்து என்னால் முடிஞ்ச நேரத்தை கடவுளுக்காக ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஓரளவு எனக்கு ரொம்ப பெருசாக இல்லை, ஓரளவு தெளிவு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எப்படி விசுவாசமாக வளரணும்னு கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி செய்துக்கிட்ட அளவுக்கு வந்து என்னென்னா ரியலே தாங்க. ஸோ இப்போ நான் மெயினாக பேச போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா விசுவாசம். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் இத்தனை நாள் நான் ஒரு சின்ன விசுவாசம் எப்படியாவது நம்ம ரியல் கார்கிட்ட போயிட முடியுமான்னு நினச்சேன். ஸோ இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் எப்படி வந்தீங்க, ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வந்தேன். ஸோ அதனால தான் இந்த விசுவாசத்தை டாபிக்கே நான் இங்கே எடுத்தேன். ஸோ முதல்ல என்ன பார்த்தீங்கன்னா விசுவாசமானது எப்படி இருக்குது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை மட்டும் வச்சுக்கணும். விசுவாசமானது நம்பப்படுவது உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது. அப்படிதாங்க என்னோட வாழ்க்கையிலும் இந்த விசுவாசம் கடவுள் மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அது உறுதியாகவும் இருந்த பட் ஆனால் அது ரியல் காலியிட போகிறதுக்கு சில டெஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தோட தேவன் வந்து ஒரு மனக்கணிகளை கொடுக்குறாரு பைபிள் தீமாக சொல்லுது. ஸோ ஆனால் நான் கடவுளை தேடணுன்ற ஒரு ஆர்வம் மட்டும் எனக்கு விட்டு போகவே இல்லை. இந்த விசுவாசம் சின்னதாக கடவுளை போல என் மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தது. எப்படியாவது நம்ம காடுகிட்ட போயிட முடியும், ரியல் காடுகிட்ட நம்ம போயிட முடியும், ஏதோ இந்த உலகத்தோட நம்பிக்கை வெளியே ரியல் காடுகிட்ட போயிட முடியும் அப்படிங்கிற இந்த ஒரு வசனம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப லாங் வந்து ஓட வச்சுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் பைபிளை எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலுமே பழைய ஏற்பாடாகட்டும் புதிய ஏற்பாடாகட்டும், பழைய ஏற்பாடு ஃபுல்லாக படித்து பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் காட் வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசம் எல்லாமே அவங்ககிட்ட இருந்து போய் முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் காடை நம்மளோட முதல்ல விசுவாசம் செய்யணும். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது எப்படி 12ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சி நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க வட்டத்தில் பொறுமையோடு நடக்கிறோம். இந்த விசுவாசத்தில் இன்னைக்கு நான் ரெடி ஆகிட்டேன். இந்த மாதிரி நம்ம சர்ச்சில் நிறைய பேர் வரணும் அப்படின்றது எனக்கு பெரிய ரொம்ப ஆசை. ஸோ நான் என்னால் முடிஞ்ச சில ஆத்மாக்களை நானும் விசுவாசத்தில் இன்னும் கொண்டு வர பார்க்குறேன். நம்ம சபையில் இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி கொண்டு வரணும். நம்ம முதல்ல விசுவாசமாக இருந்தால் தானே நம்மளை பார்த்து ஒரு 4 பேர் எல்லாரும் இங்கே வருவாங்க. நமக்கு அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து அது அவங்கவுங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளத்தில் நீங்கள் தான் தட்டி கேட்டுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அந்த நித்திய ஜீவனை நோக்கி நம்ம போகிறோமா, அந்த விசுவாசத்தை நிலைச்சிருக்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நான் இன்றைக்கி இந்த விஷயத்தை நம்ம கிட்ட கேட்குறேன். ஸோ இது அப்படி பார்த்தீங்கன்னா விசுவாசம் வந்து எதனால் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் இந்த விசுவாசம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்றது இந்த ஒரு சின்ன வசனமே நமக்கு ரொம்ப முக்கியமாக சொல்லுது. எப்படி 11 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதோடு பலன் அளிக்க என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவ்வளோதான், இதே தான் நான் பண்ணேன். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் கடவுளை பிரியப்படுத்தணும்னு நினச்சா ஒன்றே ஒன்று தான் நமக்கு தேவை, விசுவாசம். அவர் என்ன தரப்போறாரு, என்ன போகிற வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆக போகுது, இந்த வருஷம் முடிய போகுது, இத்தனை வருஷம் நம்மளை பாதுகாத்தாரு. இன்னும் கூட உட்காந்துருக்க எல்லாருமே நினைக்கலாம், ஐயோ நம்ம வர புது வருஷம் எப்படி இருக்குமோ, என்ன பண்ண போகிறோமோ, என்ன மாதிரி இருக்க போகிறோம் எதுவுமே நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்ததுன்னா, தேவ மேலே இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா, டெஃபினட்டாக சொல்கிறேன், நீங்கள் வர ஃபியூச்சரில் தேவன் உங்களை நல்ல இடத்துல கொண்டு போகிற நான் விசுவாசிக்கிறேன். ஃபைனலாக ஒரே ஒரு வாசத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் உண்மையாக கடவுளுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா, அந்த விசுவாசம் ஒன்று நம்மளுக்கு இல்லைன்னா சாத்தான நம்மளை ஈஸியாக இந்த உலகத்துக்கான வாழ்க்கையை கொண்டு போய் நம்மளை பிரிச்சிருவாங்க, அந்த கடவுளோட உலகத்தில் போக முடியாமல் பிரிச்சிருவோம். ஸோ அதுக்காக நம்ம எல்லாருமே விசுவாசத்தில் பலப்படணும்னு நானும் எல்லாருக்கும் இந்த கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக சபை ஊழியருக்கும் சபை மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். வாழ்த்து அவர் தெரிந்து கொள்ள ஒரு செய்தி விசுவாசம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாக. அப்போ எந்த ஒரு மனிதன் விசுவாசமாக இருக்கிறானோ அவன் மேல் தேவன் நிச்சயமாக பிரியமாக. நாம கூட கெட்டு போக பின்வாங்குகிறதா இல்லாமல் ஆத்துமா ஈடற விசுவாசிகளாக இருக்கும். நம்ம ஆத்மா ஈடேறணும், பரலோகம் போனோம்னா விசுவாசமுக்கு அவசியம். நிறைவான ஒரு தலைப்பு, சிறிது நேரத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அமைச்சிருக்கிறாரு. மிக்க மகிழ்ச்சி. அடுத்த ஒரு செய்தியாளர் ராபர்ட் வந்து இப்போ செய்தி கொடுக்கும்படியாக. பிரியமான சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய பிதாவாகிய தேவனை என்றென்றும் ஸ்தோத்தரிப்போம், மகிமைப்படுத்துவோம். இவ்வேளையில கூட இந்த 10 நிமிஷம் செய்தி கொடுக்கப்பட்டிருக்குது. நான் பேச ஒரு மணி நேரம் பேச அந்த தலைப்பில் நான் வச்சிருக்கிறேன். இது எப்படி ஷார்ட்டாக இது பண்ணுறது எனக்கு புரியல. அதனால் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வசனம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஊழியர்கள் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தாருன்னா நான் அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மலாம் எல்லாருமே முன்னாடி பார்க்கும்பொழுது தேவனுக்கு நம்ம அந்நியரமாக இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா தேவனுக்கு வந்து நம்ம உடன் பங்காளிகளாக இருக்கணும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இப்போ அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 1:12 இந்த வேதத்தை பற்றி அந்த வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இந்த வசனத்தை பரிசுத்தாவியார் மூலமாக யாவப்பட்டு பேசினாங்கன்னு சொல்லப்படுது. இதை உற்று பார்க்க தேவ தூதர்களும் மிகவும் ஆசையாக இருந்திருக்கிறாங்க. அப்போ பார்த்துங்க, இது எப்படியாப்பட்ட அந்த வசனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்போ பார்க்கும்பொழுது இந்த வசனத்தினால நம்ம ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அது எப்படி ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? இதே பார்க்கும்பொழுது இதே அதிகாரத்தில் 1வது அதிகாரம் 25 வசனத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்குது, அழிவில்லாத வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் கூர்ந்து நோக்கி பார்க்கணும். அப்படி பார்க்கும்பொழுது இந்த வசனத்தை உற்று பார்க்க தேவதூதர்கள் ஆசையாக இருக்கிறாங்க. நம்ம ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்? அழிவில்லாத வித்தினாலே ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இதை நம்ம நல்லா கூர்ந்து பார்க்கணும். பார்க்கும்பொழுதுதான் இதோட ஆழம் என்ன நமக்கு பிடிச்சிக்க முடியும். நம்ம வந்து ஏதாவது தான் நம்ம வந்து இந்த வசனத்தை கேட்கிறோம் போறோம் நம்மளாம் இருக்காம இந்த ஆழமா நம்ம சிந்திச்சு பார்க்கும்பொழுதுதான் அதோட இது புரியும். இப்போ நம்ம எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து இதை வந்திருக்கிறோம். இப்போ புதுசாக கூட ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே நம்ம வந்து இப்போ வந்து ஊழியர் செய்தி சொல்றாரு, வாரம் செய்தி சொல்றாரு. நம்ம அது பாடு கடற்கட்டு குடிச்சிட்டு போனோம்னா அது எதுக்காக சொன்னாரு, எந்த வசனத்துக்காக எந்த நிகழ்ச்சிக்காக சொன்னாரு யாருக்குமே தெரியாது. அதை வந்து நம்ம தலைப்பு போட்டு அதை பிரித்து அதை எழுதும் போது தான் அது என்ன நமக்கு புரியும். அந்த மாதிரி பக்தியை கூட அந்த வசனத்தை கூட பார்த்தோம்னா நம்ம ஒரு 3 கூட பிரிச்சுக்கணும். அது பிரிச்சாதான் வந்து எந்த ஒரு விஷயமும் அதை நான் வந்து அந்த நம்ம
அந்த குறிக்கோளை நம்ம அடைய முடியும். இப்போ பார்க்கும் பொழுது 3 விஷயம். ஒன்று கீழ்ப்படியணும், ஒன்று கை கொள்ளணும், இன்னொன்று வந்து எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த 3 விஷயத்தை நம்ம வந்து அதிகமாக நம்ம கற்றுக்கணும். யாரு? நம்ம இங்கே இருக்கிற எல்லா ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாருமே, அந்த புதுசாக இருந்தாலும் சரி, ஆதிக்க முதல் இருந்தாலும் சரி, அந்த 3 காரியத்தில் மிகவும் அவசியமாக இருக்கணும். இந்த கை கொள்ளுதல் அப்படின்னும் பொழுது 13 எபிரேயர் 14 அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுது. என்னன்னா சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. ஏன்னா நமக்கு பிரதான கட்டளையிலேயே 2வது பிரதான கட்டளை எதுன்னு பார்க்கும்பொழுது அன்பு காட்டுறது. நீ உன்னை சேகிச்சுன்னா உன்னோட சகோதரனை சிநேகிக்கணும். அந்த மாதிரி அன்பு அது பிரதான கட்டளையாக சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் நம்ம கை கொள்ளணும். அந்த கை கொள்ளுதல் பார்க்கும்பொழுது சும்மா 4 இதை நான் சொல்றேன். அதெல்லாம் அன்பு காட்டணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது பண ஆசை இல்லாதவர்களா இருக்கணும். இதிலே பார்க்கும்பொழுது 5வது வசனம் அதில் சொல்லப்படுது, பண ஆசை இல்லாதவர்களாய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. பாத்தீங்களா? ஏன்னா வந்து தீமோத்தேயுல சொல்லப்படுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். ஊசியோட காதல ஒட்டவன் நுழையா ஐஸ்வர்யன் நுழைய மாட்டான். இந்த மாதிரி பணத்துக்குரிய அந்த பணத்தை அந்த ஐஸ்வர்யத்தை பத்தி இந்த வசனம் அதிகமாக சொல்லப்படுது. ஏன்னா ஐஸ்வர்யம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம அதிகமான தப்புக்களை செய்ய நம்ம நினைக்கிறத செய்ய தோணும். அதனால பண ஆசை இல்லாதவர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அதாவது பார்க்கும் பொழுது அன்பா இருக்கணும். அதாவது சகோதர சேவை நினைத்திருக்க கடவுது. அப்புறம் சகோதரர் கனம் பண்ணுங்க, எல்லாரையும் கனம் பண்ணுங்க, சகோதரரை சிநேகிங்க. இதுல வந்து பார்க்கும்போது 1 பேதுரு 3வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது அன்பு காட்டணும், பண ஆசை இல்லாத இருக்கணும். அதுக்கப்புறம் கை கொள்ளணும். எதை கை கொள்ளணும்? விசேஷமாக அதாவது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. வாசிப்போம். இந்த 4 கட்டளை அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பமிக்குதலிலும் ஜெபமணிதலிலும் உறுதியாக தெரிந்திருந்தார்கள். இந்த 4 காரியத்திலையும் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தவங்க புதுசா இருந்தவங்க சரி, ஆதி முதல் இருந்தவங்க சரி, இந்த 4 காரியத்தில் உறுதியா இருக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை கை கொள்ளுதல் அப்படின்னும் பொழுது இதெல்லாம் அடங்கும். இதை வந்து நான் பிரீஃபா சொல்லும்போது அது உங்களுக்கு புரியும், ஷார்ட்டா சொல்லும்போது அது உங்களுக்கு புரியாது. நான் சிம்பிளா சொல்றேன். அப்போ இந்த கை கொள்ளும் பொழுது சிநேகிக்கணும், அன்பு காட்டணும், பண ஆசை இல்லாம இருக்கணும், அந்த அப்பம் பிடிக்கிறதுல நம்ம உறுதியை காட்டணும். இதெல்லாம் வந்து கை கொள்வது. அடுத்தது பார்க்கும்பொழுது கீழ்ப்படிதல். ஒரே வசனத்தை நான் முடிச்சுக்கிறேன். அது நிறைய கீழ்ப்படிதல். அது பார்க்கும்பொழுது 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17வது வசனம் அந்த வாசிப்போம். நன்றாக விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை கண்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். எதுக்கு கணத்திற்கு பாத்திரராக எண்ணப்பட வேண்டும்? ஏன்னா நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம்னா இருள் அதிகாரத்துல இருந்தோம். நம்ம எந்த சபைக்கு போனாலும் சரி, ஏதோ கிறிஸ்தவத்தை அறிஞ்சிருந்தாலும் சரி, அந்த சரியான பாதை இல்லாம நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒரு நாள் வரான். அந்த சரியான அந்த வழியை நம்ம தெரியாம எங்கெங்க போயிட்டு இருந்தோம். ஆனா அந்த வழியை காமிச்சிருக்கிறாங்க யாரு? நம்ம ஊழியக்காரர்கள். இங்க இருக்கிற ஊழியக்காரர்களும் எல்லா அந்த வழியை காட்டுற எல்லா ஊழியக்காரரையும் பொறுத்து சொல்லப்படுது. அதை வாசிப்போம், திரும்ப வாசிப்போம். நன்றாக விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை கண்டிப்பான கணத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். இதுதான் கீழ்ப்படிதல். அதாவது நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஊழியரை வந்து நம்ம மதிக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது எபிரேயர் 13வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். தேவவசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அதுக்கப்புறம் 17வது வாசிக்கும் பொழுது அவங்க எப்படி இருக்கணும், அவங்களுக்கு நம்ம எந்த வகையில உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களை விழித்திருக்கிறவர்களால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு செய்யும்படி அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்க மாட்டாங்க. பாத்தீங்களா? இது வந்து நான் சொல்லல, இது ஊழியக்காரர் சொல்லல, இது வசனம் சொல்லுது. இதுக்கு கண்டிப்பா நம்ம கீழ்ப்படிச்சுதான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கான வழிகளை அவங்க சொல்றாங்க. அதனால வந்து அது எதா இருந்தாலும் இங்க இருக்க சபையா இருந்தாலும் எந்த பொதுவான வார்த்தைகள் அந்த ஊழியக்காரன் சொல்லும் பொழுது அதை வந்து கேட்டு நடக்கணும். இது கீழ்ப்படியணும்.
அடுத்தது எச்சரிக்கையாய் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஞானசனம் எடுத்தவங்கள பிசாசு வந்து எப்படி அவங்கள வந்து பிடிக்கலான்ற வகையில் அதிகமா தேடுவான். இதை பார்க்கும்போது 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதே நிமித்தம் தேவனை மையப்படுத்த கடவன். இப்போ பிசாசு வந்து நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி அந்த தலையில இதை வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் வராது. பிசாசுன்றது வந்து நம்ம எப்படி இந்த விசுவாசத்தை விட்டு அவனை அங்கிருந்து இடல வைக்கலாம் அப்படின்னு எந்த சூழ்நிலை வருவான். நம்ம சபையில இருக்கிறதால சபர் மூலியமா கூட வருவான், அது வெளியில கூட வருவான். அதாவது இப்ப நம்ம வந்து வேலை செய்யற வசனத்தை வாசிச்சோம். இப்ப வாசிக்கும் பொழுது அந்த கிறிஸ்துவ அதை வாசிப்பா. ஒருவன் கிறிஸ்துவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல். இப்போ அந்த இடத்துல ஒரு கிறிஸ்தவ ஊழியம் பண்றாங்க, அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து அவமானப்படுத்துறாங்க. அப்ப அவமானப்படுத்தும் பொழுது நம்ம அதை பொறுத்துட்டு வந்துடணும். நம்ம அடுத்தது என்ன பண்ணுவோம், அந்த பிசாசு எப்படி வருவான்னா இப்ப நமக்கு கோபத்தை உண்டாக்கும் பொழுது நம்ம வந்து அவனுக்கு எதிர்த்து நிற்போம். அதுக்கப்புறம் நம்ம கையை ஓங்குவோம், அதுக்கப்புறம் தாறுமாறான வார்த்தைகளை பேசுவோம். இப்படிதான் பிசாசு அப்படியே நம்ம அந்த விசுவாசம் அதாவது என்ன சொல்ற வசனம் சொல்றதுன்னா, அதாவது இப்போ வாயில இருந்து தப்பான வார்த்தை புறப்படக்கூடாதுன்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து நம்மள அறியாம கோபத்தினால தவறான வார்த்தைகள் நம்ம சொல்ல வரும். அதனால வந்து அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும் பொழுது 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல அது தெளிவா சொல்லப்படுது பாருங்க. தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாக பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பாத்தீங்களா, இப்போ எவனை விழுங்கலாம் வகை தேடி சுற்றி திரிகிறானா. அப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப நம்ம எச்சரிக்கையா இருக்கணும்னா நம்ம அந்த வேத வாக்கியங்களை நம்ம வந்து அவ்வளவு வைராகியத்தோடு நம்ம கை கொள்ளும் பொழுதுதான் பிசாசு நம்ம எந்த விதத்துல அசைக்க முடியாது. நம்ம கொஞ்சம் தோய்ந்து போன வச்சுங்களேன், அப்படியே நம்ம அட்டாக் பண்ணி இந்த சபையில் நிறைய அந்த மாதிரி நடந்திருக்குது. இந்த பிசாசு அவனோட சூழ்ச்சினால எவ்வளவு பேர் வெளியே போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இடராம இந்த விசுவாசத்தை நம்ம வந்து பிடிச்சுக்கணும், கெட்டியா பிடிச்சுக்கணும். அதான் மத்தேயுல சொல்லப்படுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் கூட கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும் அது தேடும் பொழுது நமக்கு வந்து இந்த 1 பேதுரு 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்படுது பாருங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவருடைய வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தை பெறுவோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடணும். அப்படி தேடும் பொழுது அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த வேத வசனத்தை எல்லாரும் கீழ்ப்படிங்க. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்களை நடத்துகிறவர்களை நீங்கள் மதித்து எல்லாவற்றிலும் அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு நடத்துவார்கள் சொன்னால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். உண்மையாகவே சகோதரர்களே வந்து அதிகமாக நான் வந்து ராபர்ட் அதிகமாக நேசிப்பேன். எவ்வளோ கடுமையாக பேசினாலும் சில நேரங்களில் வந்து எந்த கோச்சிக்கிறதே கிடையாது. உண்மையிலே ஒரு சகோதர சிநேகம் சகோதரத்தில் இருக்கிறது. ஊழியருக்கு அடக்கி நடக்க வேண்டும், பயந்து நடக்க வேண்டும், ஊழியர் சொல்வதை மதித்து செய்ய வேண்டும் என்ற நல்ல ஒரு விசுவாச குணம் அதை அப்படியே ரிஃப்ளெக்ஷன் பண்ணிட்டு மிக்க மகிழ்ச்சி வரவேற்கிறோம். நேரம் கடந்து போனது. இந்த நேரத்தில் நிறைவு செய்தியாக வருகிற கரெக்டாக 10 நிமிஷத்தில் முடிச்சார்னா நாம் இந்த 2020 கடைசி மணி நேரங்களில் இருக்கிறோம். 2020 கடந்து 2021 அடி வைத்து தேவனுடைய மகத்தான காரியங்களை நாம் நிறைவேற்ற கடந்து போவோம். நம்ம இருக்கக்கூடிய கிருபாகரனை அழைக்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கூடியிருந்திருக்கிற தேவனுடைய மகிமை உண்டாவதாக. முதலாவதாவது இங்கு பேச வாய்ப்பு கொடுத்த மூத்த ஐயா அவர்களுக்கும் சபை மக்களுக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தில் இந்த வருஷத்தில் கடைசி கட்டத்தில் நம்ம இப்போ
கடைசி கட்டத்தில் இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் அடுத்த வருஷத்துக்கு புது வருஷத்துக்கு இப்போ எல்லாமே போக போகிறோம். ஆரம்பத்தில் தொடங்கும் போது நல்லா தான் தொடங்கணும். புது வருஷத்தை 2020 தொடங்கும் போது இதே மாதிரி தான் நல்லா தான் தொடங்கணும். ஆனால் முடிக்கும் போது ஒரு பிசாசுன்ற ஒரு குறுக்கில் ஒரு புரிஞ்சுச்சு. அது என்னன்னு சொல்லுவீங்க தெரியுமா? பிசாசுன்ற ஒரு நோய் வந்தது, கொரோனா. முடிக்கும் போது எதில் முடிக்கிறோம்? கொரோனால முடிக்கிறோம். அந்த கொரோனால முடிக்கும் போதும் நம்ம அட்வான்ஸ் நியூ இயர் சொல்ற மாதிரி எல்லாருக்கும் புதிய புத்தாண்டு வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டேன். அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்லையும் கொரோனாவும் ஒரு அட்வான்ஸ் புதிய கொரோனாவும் வந்துருக்கு. உருமாறிய புதிய கொரோனா அட்வான்ஸா வந்துடுச்சு. அது வந்து 2020 முடியாது, 2021 திருப்பி தொடரும். அது வரைக்கும் நம்மள தொடாம இருக்கிறதுனால நம்மளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படியாக இந்த வருஷத்துல முடிக்கும் போதும் நம்ம தேவ பக்தியோட பயத்தோட நம்ம எப்படி இருக்கணும்? அநேக உலகத்தை முடியும் வரும் போதும் கொள்ளை நோயும் கொடிய நோயும் வரும்ட்டு பைபிள்ல அப்படியே வேத வசனத்துல போட்டிருக்குது. பஞ்சம் வரும், கொடிய நோய் வரும், நிலநடுக்கம் வரும். அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி கொடிய நோய்கள்லாம் வந்துட்டே தான் இருக்குது. அந்த நோய் எது இருந்தாலும் எது உலகம் அழிஞ்சாலும் நம்ம வந்து தேவனுடைய விசுவாசத்திலையும் அன்புலையும் நிலைத்திருந்து ஒரு இறுதி வரை அதுல இருந்தாதான் நம்ம ஜீவ கிரீடத்தை பெற முடியும். தேவனை நம்ம பக்தியோடும் பயத்தோடும் நம்ம எப்பவுமே தொழுது கொள்ள வேண்டும். எப்படின்னாக்கா தேவனை பயத்தோடும் பக்தியோடும் ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் நாம் யாரெல்லாம் விட்டு விலகி போனோம். தேவ பயத்தோடும் பக்தியோடும் இருக்கணும்னாக்கா தேவ பக்தியோடு இருக்கிறவனை விட்டு விலகணுமா, பக்தி இல்லாதவனை விட்டு விலக வேண்டுமா எப்படின்றது வந்து யார்கிட்ட விலகணும்னா கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள சகோதரர்கள், தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்கிறவர்கள், இவங்க அனைவரும் விட்டு விலகினா மட்டும்தான் தேவனுடைய பயத்திலையும் பக்தியிலும் இருக்க முடியும். இதுல ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, அதுல போயிட்டோம்னா இந்த தேவ பக்தியை விட்டு விலகி வந்துடுவோம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அநேக ஆத்மாக்களை வந்து தம் வசமாக்கி அடிமையாக்கி தேவ வசனத்தை போதிக்காம தேவ வசனத்தை விட்டு விலகி சுய கற்பனையாக ஒரு எடுத்துட்டு அது போதித்து விலகி அதை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அதை விட்டு அது வழியா போனாக்கா இந்த ஜீவ கிரீடம் நம்மளுக்கு கிடைக்காது. இவங்க யாருன்றதை ஃபர்ஸ்ட் உணர வேண்டும். கிறிஸ்து ஊழியர்கள் என்ற போர்வையில் மறைந்திருக்கும் மோனாய்கள் என்பதை உணர வேண்டியவர்கள். ஆராதனை வந்து இவருடைய ஆராதனை தேவ பயமும் இருக்காது, பக்தியும் இருக்காது. அதுதான் நம்ம வந்து எப்படி பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க. ஆரோன் வந்து பொன் கன்றுகளை படைத்து குடித்து வெறித்து புசித்து நடனமாடி அந்த காரியம் செய்யும் போது இவர்களை விட்டு தேவன் வந்து விலகி போனார். அந்தபடியாக இவர்கள் எல்லாம் இருப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்ல போனாக்கா இந்த ஓனாயை கண்டுபிடிக்கிற காரியத்திலேயே நம்ம விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கிறார். நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணோம், சோதித்து அறிந்து 1 தெசலோனிக்கேயர் 5:21 படிங்க. எல்லாவற்றையும் சோதித்தறிந்து நலமா இருக்கிறத பற்றி கொள்ள வேண்டும். எல்லா ஆவியும். அப்புறம் 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் நிறைய கலைக்கருத்துகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவியும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டாகிறது. அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றாங்க. எந்த ஆவியும் நம்பாமல் என்ன ஆவியை நம்பணும்? தேவனுடைய சபையில கிறிஸ்துவின் கட்டளைக்கு உட்பட்டு அதன்படியாக ஏற்றுக்கொண்ட அந்த உண்மையான ஆவிதான் நம்மளுக்கு இருக்கணும்.
மனுஷனை மையப்படுத்திய ஆவி அதில் இருக்கக்கூடாது. இப்படியாக வந்து நான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நான் கடையில் வச்சுருக்கேன். அந்த கடையில் வந்து ஒரு நாளைக்கு இந்த தேவவாசனத்தை ஒரு 10 இல்லைனா 20 வாட்டி யாருக்காவது எப்படியாவது ஒரு விஷயத்த அந்த போட்டுருவேன். அதை நான் ஆர்கியூ பண்ணுவாங்க நிறைய. நான் ஆர்கியூ பண்ண என் கூட இருக்கிறவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இந்த கிறிஸ்மஸ்லாம் கொண்டாட மாட்டாரு, ஏன் இவங்க வந்து வித்தியாசமாக இருக்கிறாங்கன்னா, கூட இருக்கிற ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் பைபிளை பற்றி சொல்கிறாரு, அதனால தான் இவர் வந்து அந்த மாதிரி பண்ண மாட்டார். கூட இருக்கிறவங்களுக்கே தெரியுது நம்ம எப்படி பண்ணுறோம், எந்த பைபிளில் இருக்கிறத சொல்கிறோமா பைபிள் இல்லாத சொல்கிறோமான்ற மாரி. அதேமாரி எங்கள் ரிலேஷனில் ஒருத்தர் ஒரு டவுட்டுன்னு கேட்டார். இயேசு கிறிஸ்து படம் பார்த்தப்பா, ஜீசஸ் படம் போடுவாங்க டிவியில், கிறிஸ்டின் தான் இது பண்ணாங்க, இயேசு கிறிஸ்து இந்த போட்டாங்க. ஆனால் அவர் எல்லா இடத்துலையும் வந்து அப்பா பிதாவே முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணுறாரு, அவர் யார் அப்படின்னு கேட்டார். நான் அதுக்கு தெளிவாக சொன்னேன், இயேசு கிறிஸ்து வந்து தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான், அவரை வந்து பிதாவன்றதை மகிமைப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு மத்தேயு 7:21 அந்த வசனம் வந்து ஃபுல்லாக வந்து யாரை கேட்குறாங்களோ அந்த வசனத்தை சொல்லிடுவேன். என்னை மகிமைப்படுத்துவன் அந்த வசனம் படிக்க ஒரு செகண்ட். நாளை அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் ஒத்தியம் பண்ணவா, உடைய நாமத்தினாலே அந்நிய பாஷை பேசினோம் அல்லவா, உடைய நாமத்தினாலே பிசாசுகளை ஓட்டினோம் அல்லவா சொல்றேன். அப்புறம் என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து, அக்கிரம செய்கிறவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள். இயேசு கிறிஸ்துவே நான் தன்னை மகிமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாரு. நான் ஒரு பிறந்தநாள் நம்ம கொண்டாடலாமா? ஆமாப்பா நீ சொல்றது கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இவருக்கு மேல இருக்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவருக்கு மேல இருக்கிறவர் அப்போ பெருமாள் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். பெருமாள் இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்ன பெருமாள் தான் உண்மையான பெருமாள் அப்படின்னு நான் அவருக்கே தெரியுது. நம்ம வந்து இதுல என்ன உண்மை போட்டிருக்குது, மற்ற கிறிஸ்தவர்கள்லாம் வந்து கள்ள கிறிஸ்தவர்கள், அதுதான் இதுல சொல்றது, கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள போதர்கள், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, வேதத்தை மறைச்சி சுயமாய் ஒரு விஷயத்துக்கு பேசுவாங்க. அதை சொல்லும் போது வந்து எடுத்து புரியும் போது அவங்களுக்கு புரியுது. இந்த மாதிரி வேத வாசனத்தை விட்டு விலகி தேவ பயத்தோட பக்தியோடு இல்லாமல் விலகி போவார்கள். கடைசியாக வந்து ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் உங்கள் சரீரங்களுக்கு பரிசுத்தமான தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக, பரிசுத்தமான தேவபலியாக ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கணும். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இந்த புத்தியுள்ள ஆராதனை நம்ம வந்து இதை கேட்டு முடிய போது இந்த வருஷத்துல நம்ம தேவ பக்தியோடும் பயத்தோடும் நம்ம வாழ்வோம். நன்றி. மாணவர்களே, கடைசியாக கேட்ட ஒரு ஆலோசனை, நாம் தேவனுடைய அவரால் கொடுக்கப்பட்ட ஆவியை பெற்று தேவ ஆவியுடையவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனை விட்டு வெளியே கொண்டு போகிற அநேக பொய்யான உபதேசங்களை விட்டு விலகி ஆண்டவருடைய உபதேசம் கீழ்ப்படிந்து தேவனை மையப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையாக கேட்டோம். இந்த நான்கு ஆலோசனைகளை இன்றைக்கு நாம் நிறைவாக இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் இந்த வருடத்தின் கடைசி நேரத்தை நாம் கடந்து போகிறோம். பிரியமானவர்களே, உங்களை இந்த 2020 ஆண்டினுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இது இந்த விருப்பகரம் சொன்னது போல இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போது மகிழ்ச்சியாக தான் ஆரம்பித்தோம். சைனாவில் மட்டும்தான் துக்கமாக இருந்தது. அது எல்லா நாட்டுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது ஜனவரி. ஆனால் ஜனவரி கடந்து பிப்ரவரி வந்த உடனே கிட்டத்தட்ட பிப்ரவரி எண்டில் வந்து இந்தியாவுக்கும் சாவுமணி அடிக்கிற மாதிரி மாறி போச்சு. கொரோனா எனக்கூடிய இந்த வைரஸுடைய தாக்கத்தில் கிட்டத்தட்ட இன்றைக்கு 11 மாதங்கள் நாம் பயணித்திருக்கிறோம்.
இந்த 11 மாதங்களை பயணித்த போதிலும் கூட இப்பொழுது லண்டன்ல உருமாறிய ஒரு கொரோனாவாக மறுபடியும் உருவெடுத்திருக்கிறது என்று சொல்லி மக்கள் வீதியில அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மை மகத்தான ஒரு ஆசீர்வாதங்களோடு கூட நடத்தி கொண்டிருக்கிறார். சங்கீத புஸ்தகத்துல 66ஆம் சங்கீதம் கடைசி வசனத்துல 20 ஒரு வசனம் உண்டு. அப்படி நமக்கு இதுவரைக்கும் இந்த நம்ம சபையின் மக்கள் யாவருக்கும் அந்த பாதிப்பும் அந்த வேதனையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியோர் வரைக்கும் இத்தனைக்கும் கொரோனாவுடைய ஃபீல்டுலேயே வந்து வேலை செய்யக்கூடிய மக்கள் நம்முடைய சபையை சார்ந்திருக்கிற சகோதரிகள் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க நர்ஸா ஹாஸ்பிட்டலில். அதே மாதிரி இந்த கொரோனா பீரியட்ல நம்ம என்ன பண்றோம், இந்த மீனவர் கோட்டர்ஸ்ல போயிட்டு அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு சத்தியத்தை சொன்னோம். இந்த கொரோனா பீரியட்ல தொடர்ந்து சபையை வந்து என்ன பண்ணுவோம், எல்லாரும் வந்து மூடி வச்சாலும் நாம் என்ன செய்யல, தொடர்ந்து ஆண்டவருடைய மரணத்தை நிறைவேற்றணும். இப்படி தேவன் நம்ம எல்லாரையும் மிகுந்த பாதுகாப்போடு வசனத்தை எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். மிகுந்த பாதுகாப்போடு ஆசீர்வாதங்களோடு நடத்தின தேவனுக்கு நாம் நன்றி சொல்லணும். வாசிப்போம். என் கால்கள் செம்மையான இடத்தில் நிற்கிறது, சபைகளிலே இல்ல என் ஜெபத்தை தள்ளாமலும் சங்கீதம் 66 கடைசி வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும் என் ஜெபத்தை தள்ளாமலும் நமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் நமது கிருபையை என்னை விட்டு விளங்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை விளக்கல, அவர் கிருபையை என்னை விட்டு நீக்கல. அப்படி என்னை நடத்தி வந்த தேவனுக்கு என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அந்த ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. இந்த 2020 கடந்து 2021 ஆண்டில் பிரவேசிக்க போகிறோம். ஜப சிந்தையோடு கூட தெய்வீக அவருடைய நாமத்தை மையப்படுத்த கடந்து வருவோம். அந்த மகத்தான நன்மை அவர் நமக்கு கடந்த 2020 செய்திருக்கிறார். அது மிகுந்த பாதுகாப்பு, ஒரு மிகுந்த ஆசீர்வாதம். அப்படி பாதுகாப்போடு நம்மை நடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு நாம் நன்றியுடையவர்களாக இருப்போம். நம்முடைய நன்றி அவர் காணிக்கையாக்குவோம். இந்த 2021 ஒருவேளை உலகத்துக்கே அது சவாலாக இருந்து வேதனையை உருவாக்குகிற சூழ்நிலையை கொடுத்தாலும் நமக்கு இதே நிலைமையை தேவன் செய்வார், நீடித்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். நாம் அந்த நம்பிக்கையோடு என்ன செய்வோம், அந்த கொரோனா எனக்கூடிய ஒரு மாற்றம் இருந்தாலும் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாத அளவுக்கு தேவன் செய்வார், பாதுகாப்பாக இருப்பார். அந்த தேவனை நான் பற்றி கொண்டு வாழ்வேன். அப்படி இந்த முதல் மணி நேரத்தில் அந்த நிமிஷத்தில் தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். நாம் தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் இந்த ஜெபத்தில் கடந்து வருவோம். கிட்டத்தட்ட இப்போ நேரம் 12 மணி ஆயிட்டது. இந்த 2020 கடந்து 2021 பிரவேசிக்கிற அந்த நேரமானது ஜெப நேரமாக நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாம் எண்ணுகிறோம். ஜெப சிந்தையோடு கூட ஒப்பு கொடுப்போம், ஜெபம் செய்வோம். வழியில் நம்ம மத்தியில் ஜெபஸ்டீன் ஜெபிக்கும்படியாக அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கம் இருந்த பரமள்ள பிதாவே, அன்பின் குமார் நாடகமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபத்தை எத்தனையோ கல்விமானுக்கும் ஞானவானுக்கும் கிடைக்காத பாகியம் தந்ததாக என்று தோப்பனே. இப்பொழுது தோப்பனே இந்த 2020 கூட இந்த கடைசி நேரத்தை கூட கடந்து பொதுவோட 2020 கூட இந்த புது ஆண்டை காண்பது செய்ததாக நினைப்பிட்டு தோப்பனே. இப்பொழுது தோப்பனே கடந்த வருடங்களில் கூட எத்தனையோ மக்கள் ஜெபத்தை நீங்கினாலும் நம்முடைய தேர்தலுக்கு பாதுகாப்பு நன்றி தோப்பனே. தோப்பனே இந்த புதிய ஆண்டுகள் கூட இன்னும் நோய்கள் செய்தால் தோப்பனே இருந்தாலும் தோப்பனே அப்படிப்பட்ட ஒழுக்கமான நோய்கள் இருந்து கூட பாதுகாப்புக்காக தோப்பனே தோப்பனே செய்தி நாங்கள் சோதனை கூட அவர் ஆசிரியர் புதிய ஆண்டுகள் கூட நாங்கள் வேதவாசம் சொன்ன பிரகாரமாக முதலாவதும் தேவையான ராஜ்யத்தையும் சொன்ன பிரகாரமாக ஆண்டு கூட முதலாவது தேர்வதற்கான இந்த வாய்ப்புக்காக நன்றி தோப்பனே. கொடுத்தாப்போ இந்த புதியாண்டில் கூட காரணம் கூட சபையில் கூட ஆசீர்வாதம் இன்னும் அநேக வாலிபுள்ளைகள் கூட அதிகமான இன்னும் இந்த சதீசத்துக்கு கூட படப்பட முடியாது நான் சொல்லித்தார் தோப்பனே. சேஷமாக இந்த சபை தொழில் கூட ஆசீர்வாதம் அவரும் கூட
நம்ம அதை ஆத்மா காரியத்துக்கு பயன்படுத்தலாம் தகப்பனே. குழந்தை புதியாண்டில் கூட இன்னும் அதிகமான இதோட வாசல் காரணம் தகப்பனே. சும்மாக வேலைப்பட்ட மகாராஜர்களுக்கும் மற்றும் இந்த சிறுபிள்ளைகள் ஆசிரியர் தகப்பனே. புதியாண்டில் கூட இன்னும் உங்களுக்கு சபையில் கூட அநேக பிள்ளைகள் கூட அதிகமாக இந்த பேசும்படியாக நான் இருக்காங்க எல்லாவற்றையும் நாடகமாக அசன் இயேசு பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் இந்த 2021 ஆண்டினுடைய வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொடுக்கிறேன். நிஜமாகவே நாம் 2020 மகிழ்ச்சியோடு தான் ஆரம்பித்தோம். 2021 மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆரம்பிக்கக்கூடிய தேவன் நமக்கு பாதுகாப்பாக, கோட்டையாக, அரணாக இருந்திருக்கிறார். அதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. நிச்சயமாக உலகமே சமைத்தாலும் கலங்கினாலும் தேவ பிள்ளைகள் நிச்சயமாக கலங்காமலும் சஞ்சலப்படாமலும் மகிழ்ச்சியோடு கடந்து வருகின்ற நம்மோடு இருப்போம். இந்த வழியில் நாம் அந்த நம்முடைய உதடல் கண்ணியாகிய அந்த பாடல் மூலமாய் அந்த மொழியை தேவனுக்கு செலுத்துவோம். நாளை இருக்கோம், ஆண்டை இருக்கோம். ஆண்டை காண செய்தீரே, நன்றி என் தேவன். புதிய ஆண்டை காண செய்தீரே, நன்றி என் தேவா. புதிய நாளின் ஆசீர்வாதத்திற்கு நன்றி என் தேவா. புதிய ஆண்டை காண செய்தீரே, நன்றி என் தேவா. எனக்கு
பாடல் பாடுவோம். பாடல் 5. இயேசுவை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், ஆசையின் மீதினிலே என் நேசருக்காய். இயேசுவை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், ஆசையின் மீதினிலே என் நேசருக்காய் உழைப்பேன். இயேசுவை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், ஆசையின் மீதினிலே என் நேசருக்காய் உழைப்பேன். பரப்பிடித்திடுவார், பல நன்மைகள் அளித்திடுவார், வழுவாமல் காத்திடுவார், பல நன்மைகள் அளித்திடுவார், வலக்கரம் பிடித்திடுவார், பல நன்மைகள் அளித்திடுவார், வழுவாமல் காத்திடுவார், பல நன்மைகள் அளித்திடுவார். இயேசுவை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், ஆசையின் மீதினிலே என் நேசருக்காய் உழைப்பேன். கண்மலையாகிடுவார், பல கலக்கங்கள் நீக்கிடுவார், கருத்துடன் ஜெபிக்கையிலே நான் கேட்டதை கொடுத்திடுவார். கண்மலையாகிடுவார், பல கலக்கங்கள் நீக்கிடுவார், கருத்துடன் ஜெபிக்கையிலே நான் கேட்டதை கொடுத்திடுவார். இயேசுவை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், ஆசையின் மீதினிலே என் நேசருக்காய் உழைப்பேன். வானத்தில் தோன்றிடுவார், எக்கால துணியுடனே நியாயங்கள் தீர்த்திடவே நம் மாணவன் வருவார். வானத்தில் தோன்றிடுவார், எக்கால துணியுடனே நியாயங்கள் தீர்த்திடவே நம் மாணவன் வருவார். இயேசுவை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், ஆசையின் மீதினிலே என் நேசருக்காய் உழைப்பேன். கரங்களை அசைத்திடுவார், அந்த காயங்கள் பார்த்திடுவேன். சிலுவையில் நேசரையே தினம் சார்ந்திடை பார்த்திடுவேன். கரங்களை அசைத்திடுவார், அந்த காயங்கள் பார்த்திடுவேன். சிலுவையில் நேசரையே தினம் சார்ந்திடை பார்த்திடுவேன். இயேசுவை நேசிக்கிறேன், அவர் என்னை நேசிக்கிறார், ஆசையின் மீதினிலே என் நேசருக்காய் உழைப்பேன். நாம் இங்கே ஒரு வேதம் வாசிக்கிறோம். கௌதம் வேதம் வாசிக்க படைக்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் பக்கம் 326. சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால்
ஒன்று பொய்யும் உண்டாயிராம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இயேசுவே கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவன் செய்த வாக்குத்தத்தம். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த புதிய ஆண்டினுடைய செய்தி 2ஆம் அதிகாரத்தில் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25 நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பொதுவாகவே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே புது வருஷம் சொன்னவே வாக்குத்தத்த வசனம் பெறதுக்கு ரொம்ப போட்டி போட்டுன்னு எல்லா இடங்களிலும் வாக்குத்தத்தம் வாங்கின்னு வரலன்னா அதுக்கு கிறிஸ்தவங்களே இல்லை, கிறிஸ்துவ சபை, அதாவது கிறிஸ்துவ சபையும் இல்லை. ஆனால் கிறிஸ்துவ சபையில் என்ன செய்யறதில்லை, நம்ம எந்த வாக்குத்தத்த வசனத்தையும் கொடுக்கறது இல்லை. இது என்னைக்காவது நீங்க சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? மற்ற சபைகளை நாங்களாம் போனோம் புது வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் சாட்சியில் கொடுத்தாங்க, நாங்கள் வாக்குத்தத்த வசனம் வாங்கின்னு வந்தோம். பிரியமானவர்களே, இந்த வேதாகமத்தில் வாக்குத்தத்தம் என்று சொல்லப்பட்ட ஒரே ஒரு வாக்குத்தத்தம் எதுவென்று சொன்னால், நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இதை தவிர வேற எந்த வாக்குத்தத்தம் என்ன செய்யல ஆண்டவர் இயேசு. இதை விட ஒரு பெரிய வாக்குத்தத்தம் மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது? பரலோகத்தை கொடுக்குறேன்னு சொல்றதை விட வேற வாக்குத்தத்தம் என்ன இருக்க முடியும்? மரணத்துக்கு பிறகு அதாவது ஒரு பெரிய பேரின்ப வாழ்க்கையை கொடுக்குறேன்றதை விட பெரிய வாக்குத்தத்தம் என்ன இருக்க முடியும் இல்லையா? ஆகவே அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்குறேன்ற வாக்குத்தத்தமா கொடுத்துருக்கும் போது இல்லையா, மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்கு இல்லை, பெருசு இல்லை. அதுல இந்த வாக்குத்தத்தம் என்று சொன்னால் பழைய இந்த வேதத்திலே 2 ஏற்பாடுகள் இருக்கிறது, பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பெரும்பாலும் எல்லா சபைகளையும் இந்த வாக்குத்தத்தம் சொன்ன என்ன பண்ணுவாங்க, பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வாதமா உன்னை வாழாக்காம தலையாக்குவேன், நீ அதாவது நீ ஒரு பக்கம் வந்து உனக்கு விரோதி வந்தா 7 பக்கம் கொண்டு என்ன செய்வேன், விரட்டி அடிப்பேன், இப்படிலாம் வந்து கொடுத்தா இல்லையா, அங்கே ஆசீர்வாதமா இருக்கிற பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் எழுதி, வசனங்கள் எல்லாம் எழுதி யாருக்கு கொடுப்பாங்க, நீங்க நம்ம எல்லாரும் எழுதி கொடுத்தான்ப்பாங்க. நம்மளால என்ன பண்ணுவான், இது நமக்கு தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு நினைப்பான். ஆனா இது யாருக்கு? பழைய ஏற்பாடுன்றது யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தம். அது யாருக்கு பேசப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை வைத்து அவர்களுக்கு பேசப்பட்டது. அதை கொண்டு வந்து நேரடியாக என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு சொந்தம்னு சொல்ல முடியாது. புதிய ஏற்பாட்டில் கூட பல சம்பவங்கள் சூழ்நிலைகளை பொறுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அது அத்தனையும் வாக்குத்தத்தம் அல்ல, நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் இல்ல, சுவிசேஷம், நிருபம், ஒரு ஆலோசனை, பக்தி, விசுவாசம், நம்பிக்கை, பல அடிப்படையாக வைத்து ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர வாக்குத்தத்தமான செய்யல, கொடுக்கப்படல. ஆகவே புதிய ஏற்பாட்டில் கூட வசனத்தை ஏதோ ஆசீர்வாதமா இருக்கிற வசனத்தை எடுத்து உங்களுக்கு எழுதி கொடுத்து நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு ஒரு வசனத்தை எழுதணும். அது யாருக்கு எழுதுறது, யாருக்கு சொன்னதுன்னு தெரியாம நம்ம கிட்ட எழுதி கொடுத்துருவாங்க. இப்ப இந்த வாக்குத்தத்தம் வாங்கிட்டு வந்து சபைக்கு போனோம்னே வாக்குத்தத்தம் வாங்குறது நம்ம என்ன அர்த்தம்னா, இது கொஞ்சம் யாருமே சிந்திக்கிறது இல்லை, இது கருத்துல நினைக்கிறதே இல்லை. இது எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு மந்திரவாதி கிட்ட போயிட்டு என்ன வாங்கிட்டு வர மாதிரி, ஒரு ஆலோசனை கேட்டு வர்ற மாதிரி, ஒரு ஜோசியக்காரங்கிட்ட போயிட்டு என்னன்றது கேட்டு வர மாதிரி, ஒரு நாள் பார்க்கறவங்கிட்ட போயிட்டு இது நல்ல நாளா கெட்ட நாளான்றது கேட்டு வர்ற மாதிரி, இப்படி என்ன பண்ணுவாங்க, இப்படி அதாவது போயிட்டு ஒரு ஜோசியம் பார்க்குறவன் தந்திருப்பான், அங்கே சீட்டு குளிக்க போட்டு என்ன பண்ணுவான், நிறைய குருவிகளை வச்சு கிளியை வச்சு எடுக்க சொல்லுவான். அதில் எது நல்லதாக வருது, ஆசீர்வாதமாகதோ, எனக்கு இப்படி வந்துச்சு உனக்கு இப்படி வந்துச்சு சொல்லி ஏற்றுன்னு போகிற மாதிரி இன்றைக்கு சபைகளில் அப்படி நடக்கிறது. இது கொடுமையான விஷயம். இது அப்படி ஒரு சன்னத்தக்காரன் இடத்துல, ஒரு மந்திரவாதின் இடத்துல, ஒரு சூரியக்காரன் இடத்துல, ஒரு குறி சொல்லுவன் இடத்துல போய் நான் எனக்கு நல்லா இருப்பேனா, நான் இந்த காலம் நல்ல காலமா, இந்த வருஷம் நல்ல வருஷமா, இந்த மாசம் நல்ல மாசமா, நான் நல்லா ஆசீர்வதிக்கப்படும்னா வீடு வருமா, வாசல் வருமா, செல்வம் வருமா, இப்படின்னா அதை எழுதி கொடுத்து கையை பிடிச்சிட்டு வர்றது தான் இது. இப்படி ஜோசியம் பார்க்குது.
அதுதான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க எல்லா அதாவது கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த வாக்குத்தத்தம் இந்த நிலைமை யாராவது என்னைக்குலாம் யோசனை பண்ணி பாத்தீங்களா? இது தேவன் அருவருக்கிற ஒரு விஷயம். 2 காரியங்கள் மட்டும் சொல்றேன். நிறைய எழுதப்பட்டிருக்கு வேதத்துல. உபாகமம் புத்தகத்துல இந்த நிகழ்ச்சிகளை எழுதுகிறார். உபாகமம் 18ஆம் அதிகாரத்துல 11 இருந்து வாசிக்கிறோம். உபாகமம் 18-11 இருந்து கொஞ்சம் வேகமா எடுத்து வாசிக்கிறோம். மந்திரவாதியும் சன்னத்தக்காரனும் சன்னத்துக்காரனும் மாயவித்தைக்காரனும் செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள் இருக்க வேண்டாம். செத்தவரிடத்தில் குறி கேட்கிறவனும் உங்களிடத்தில் இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். இது அவங்கிட்ட போய் பேசுறது மட்டும் இல்ல, இது சர்ச்சில பாஸ்டர் எழுதி கொடுத்து அவர்கிட்ட கேட்கிற மாதிரி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அருவருப்பான செயல் யாருக்கு? தேவனுக்கு பிடிக்காது. வேதம் எல்லாம் எல்லாருக்கும் சொந்தமா, எல்லாருக்கும் சொந்தம் பயன்படுத்தலாம், படிக்கலாம். ஆனா நமக்கு சொந்தம் இல்லை. பழைய ஏற்பாடு என்பது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுக்காக எழுதப்பட்டது, அவர்களுக்காக சொல்லப்பட்ட அதாவது ஆசீர்வாதமான வார்த்தைகள். அது நமக்கு ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, பொருத்த முடியாது. ஆனா அவருக்கு நடந்தது என்று பேசிக் கொள்ளலாம், நடந்தது என்று படித்துக் கொள்ளலாம். ஓமையாக, உதாரணமாக என்ன செய்யலாம், எடுத்துக்காட்டாக அவருக்கு நடந்தது போல அவர் இப்படியெல்லாம் நடந்தது விழுந்து போனாங்க, நாம எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதுக்காக எழுதப்பட்டது தவிர உனக்கு அது வாக்குத்தத்தம் சொல்லி ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போய் வார்த்தை வர்றதுக்காக பயன்படுத்துவதற்காக அல்ல. இப்படி பயன்படுத்தினா தேவன் எப்படி கோபப்படுவார்னு பாருங்களேன். லேவியராம் புத்தகத்துல 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 6, அடுத்தது 26, 27 அதுலயே சொல்றாரு. அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களும் பின்தொடர்ந்து எந்த ஆத்மா சோரம் போகிற அளவுக்கு நாடுகிறானோ அப்படி குறி கேட்கிறவன, ஜோசியம் பார்க்கிறவன, நாள் பார்க்கிறவன, அவன் ஆத்மா உலகத்தில் இல்லாதவன அறுப்புண்டு செய்வேன் என்று சொன்னார் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள். அதை இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீ இன்னைக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்கள் அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல 26 வாசிக்கிறோம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கு பரிசுத்தராய் இருக்கிறீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாரு, உங்களை பிரிச்சு எடுத்தேன். நீ மறுபடியும் எங்க போக கூடாது, ஜோசியம் பார்க்கிற அளவுக்கு போக கூடாது, நிமித்தம் பார்க்கிற நான் பார்க்கிற அளவுக்கு போக கூடாது. இன்னைக்கு என்ன பண்ணா இவ்வளோ தெளிவா 2000 வருஷம் இயேசு சொல்லிட்டு போய் என்ன பண்ணிக்கிறான், ஜோசியம் பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரே சமமாகி போகுது. தேவனுக்கு பிடிக்காத ஒன்று. யார் சொல்றாரு, அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறி சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்பட வேண்டும். எவ்வளவு கடுமையா பண்ணிக்கிறார் பாத்தீங்களா, அப்படி போனவங்கள. ஆனா இன்னைக்கு அது அதாவது கிறிஸ்து எனக்குடைய கிருபை மறைச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் செய்யறது இல்லை, தண்டனை கிடைக்கிறது இல்லை. அப்ப என்ன சொல்றாரு, கொலை செய்யப்பட வேண்டும், அவர்கள் கல்லூரிகளாக அவர்கள் ரத்தப்பழி அவர்கள் மேல் இருக்க கடவுது என்று சொல் என்றார். இப்படிதான் பவுல் சவுல் ராஜாவாக்கப்பட்ட போது இப்படி ஒரு அதாவது தேவன் நான் செஞ்சதுலாம் நிகழ்ச்சிகளை தேவன் ஏற்றுக்கொள்ள என்ன ராஜாவின் ஸ்தானத்துல தள்ளிட போறாரு, அதனால தள்ளிட போறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, ஒரு சூனியக்காரிகிட்ட போயிட்டு ஜோசியம் கேட்க போனான். அவன் போய் கேட்டதுனாலே சவுல் என்ன பண்ணாரு, ராஜா என்ற ஸ்தானத்துல இருந்து தேவன் என்ன பண்ணாரு, அவனை தள்ளினார். அவன் அங்கேயே கொல்லப்பட்டான் சவுல் ராஜா. 1 புத்தகத்துல 10ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தர் அதாவது குறிப்பாக போய் நிமித்தம் கர்த்தர் செய்த துரோகத்தை நிமித்தமாக தான் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவன் தேடினபடினாலே அவன் செத்து போனான். அவன் செத்து இன்னைக்கு இருக்கிறவங்க சாப்பிடுறது. அதனால நம்ம என்ன பண்றான், வாக்குத்தத்தை அவன் கொடுத்தா எங்க பாஸ்டர் எங்க ஊழியக்காரர் எங்க வாக்குத்தத்தை போய் கொடுக்கணும் உட்காந்துருக்கான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை முழுவதும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் தான் இல்லையா, உன்னை வழி நடத்துகிற வார்த்தைகள் தான். அது ஜோசியம் பார்க்குற அளவுக்கு வச்சுட்டு எடுத்துன்னு போய் அந்த கிளி ஜோசியக்காரர்கிட்ட எடுத்துன்னு போகிறதும் இங்கே வச்சுட்டு நீ எடுத்துன்னு போய் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ சொல்லப்பட்ட வசனம் எனக்கு தான் சொல்லி பயன்படுத்துவதும் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளுகிற ஒரு வஞ்சனைக்குள்ளாக ஆளாக்கப்படுகிறாய் என்பதை சிந்தித்திருப்பார். புதிய ஏற்பாட்டில் கூட சொல்லுவார். கலாத்தியர் புஸ்தகத்துல
4ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறோம். கலாத்தியர் 4:11. நான் உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டு அறிந்திருக்கிறேன். நான் உங்களை அதாவது பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டு பயந்திருக்கிறேன். அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிக்கிறோம். 10 வாசிக்கிறோம். என்ன பாக்குறீங்க? நாளை பாக்குறீங்க, காலங்களை பாக்குறீங்க, வருஷத்தை பாக்குறீங்க. அப்ப இதெல்லாம் பாக்குறவன்னாக்கா அது பார்க்க கூடாது அப்படின்றது தான் ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய ஆலோசனை. அதை பார்க்கிறவன் எப்படி அந்த பழைய ஏற்பாட்டுல கொல்லப்பட்டான், இதை பார்க்கிறவன் புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழக்கூடிய பரலோகத்துக்கு போகாம புறக்கணிக்கப்படுவான். உங்களுக்காக பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று பவுல் வருத்தப்பட்டார். நீ என்னை போல் ஆகுங்கள், நான் உங்களை போலும் ஆனேனே என்று சொல்லுகிறார். ஆகவே பவுல் அதை என்ன பார்த்தாருன்னா இங்கே பார்க்கல. ஆதி அப்போஸ்தலர்களுடைய குறி ஏதாவது வருஷம் முதல் நாள் வந்த உடனே இதெல்லாம் பார்த்தாங்கன்னா யாரும் பார்க்கல. அவர்கள் எல்லாம் வசனத்தை வாசித்தார்கள், பார்த்தார், வசனம் சொல்லப்படியாக வாழ்ந்தார்கள். ஆகவே பிரியமானவர்களே, ஆகவே தேவன் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இது இயேசு கிறிஸ்து மூலமா நித்திய ஜீவன் உங்களுக்கு அளிப்பேன் என்பதே அந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை தவிர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த வாக்குத்தத்தையும் செய்யல. இது வேணா நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று எழுதி வச்சுக்கிட்டு எழுதி கொடுத்துருந்தோம்னா அது இயேசு சொன்ன வாக்கு. அது என்னது? அது வாக்குத்தத்தம் எடுத்துட்டு போலாம். ஆனா மற்ற வசனங்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் அல்ல, அவை நமக்காக கொடுக்கப்பட்டவைகள். எபிரேயர் புத்தகத்தை 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவர்களை போதும் என்று எண்ணுங்கள், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் எபிரேயர் புத்தகத்துல. அது புதிய ஏற்பாட்டை வாழக்கூடியவங்களை என்ன செய்யறது? உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்னார். பழைய ஏற்பாட்டு வாழ்ந்த ஜனங்களை என்ன பண்ணாரு? உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னார். அப்போ தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை சொன்னா மற்ற இந்த வசனங்கள் ஆசீர்வாதமாகுது, இந்த வாக்குத்தத்தமாகுது அவசியமே இல்லையே. உன் தேவன் உன்னோடு இருக்கிறார், உன்னை எந்த வசனமும் உனக்கு தேவையில்லை இல்லையா? உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னோடு இருக்கிறார். அப்போ தேவன் உன்னோடு இருக்க வேண்டுமானால் நீ எப்படி இருக்க வேண்டும்? இந்த வசனத்தின்படி வாழ்ந்தால் தேவன் உன்னோடு இருப்பார். வசனத்தின்படி நீ நடந்தால் தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார். நீ வசனத்தை விட்டு விலகினால் தேவன் உன்னை விட்டு விலகி, நீ எவ்வளவுதான் ஆசீர்வாதமா வசனம் அவர் கொடுத்து நீ வாங்கி போனாலும் அந்த வசனத்தின்படி உனக்கு ஆசீர்வாதம் இது அந்த வருஷம் அந்த நொடி முழுவதும் தொடருமான நொடி முழுவதும் தொடராது, வருஷம் முழுவதும் தொடரும் போது அது. ஆகவே வருஷம் முழுவதும் என் தேவன் உன்னோடு இருக்க வேண்டும். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? பழைய ஏற்பாட்டில் கூட நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்னார். இது அவர்களுக்கும் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்துகிட்டு இருக்கிறான். எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போகணும். அந்த கானான் தேச ஜனங்கள் கம்பீரமா இருக்கக்கூடியவன், ஜெகஜாண்டி ஃபிகரா இருக்கிறேன், அவன் நம்மளுக்கு கொண்டுடுவான். அந்த கானான் தேசத்துக்கு போக முடியாது, பயந்தான். அந்த பயந்த நேரத்துல உன் தேவன் மீது நம்பிக்கை வை, தேவனை பற்றிக்கொள், அப்பொழுது அவங்கள எளிமையா அனுப்பிச்சு அந்த நாட்டுக்கு போயிடுவேன்னு சொன்னார். சொன்னாரா? உபாகமம் புத்தகம் 31ஆம் அதிகாரத்துல 1 to 6 வசனங்கள் வரை வாசிக்கும் பொழுது மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், நீ கலங்காத, கவலைப்படாத, பயப்படாத, அவங்களுக்கு அஞ்சாத, உன் தேவனுக்கு பயந்து நீ வாழ், தேவனுக்கு பயந்து நட, தேவன் உன்னோடு இருப்பார், அவன் ஜெயிக்க முடியாது, நீ அந்த நாட்டை என்ன பண்ணுவ? சொந்தமாக்கி கொள்வாய் என்று சொன்னார். வாசிக்கிறோம். அது 1 தொடர்ந்து வரும்போது 6 மட்டும் வாசிக்கிறோம். நீங்கள் பலன் தினமனதா இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். நீங்க எப்படி இருங்க? பலன் கொண்டு தினமனதா இருங்கள், தினமனதா இருங்கள், நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த வருஷத்துல நான் தேவனுடைய வசனத்தின் பக்தியா வாழ்ந்தேன்னு சொன்னா உன் கூட உன் நிழல் வருதோ இல்லையோ, உன் கூட யார் வருவாரு? நிச்சயமா தேவன் வருவார் இல்லையா? உன் கூட வர்றவன் உன்னை தூக்கி நிறுத்துறானோ உதவி செய்யறானோ இல்லையோ, ஆனா யார் என்ன செய்வாரு? தேவன் உனக்கு என்ன செய்வாரு? உதவியா இருப்பார். அப்போ நீ கலங்காம தைரியமா இரு, என்ன நம்பு, நீ கண்டிப்பா அந்த நாட்டை பிடிச்சவா நீ போய் சேர்ந்து விட. அதுக்கப்புறம் மோசையை கொண்டு தேவன் சொல்லுவார். அதே அதிகாரத்துல வாசிக்கிறோம். உபாகமம் 30:31 7-8 வாசிக்கிறோம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி,
பலன் கொண்டு திடமானதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். உன்னை விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் நினைச்சுவரே. நீ கலங்காமல் தேவனோடு நோக்கிரு. யோசுவா கூப்பிட்டு சொன்னார் மோசே, என்ன சொன்னாரு? நீ பயப்படாத, அவங்களுக்கு வந்து பயப்படாத, இந்த ஜனங்களை நடத்தின்னு போவ, கண்டிப்பா கானான் போய் சேருவ. நீ யார் நம்பு? தேவனை நம்பு. நீ தேவனோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். நீ கண்டிப்பா அந்த தேசத்தை அவங்களுக்கு சொந்தமாக்கி கொடுப்பாரு. அப்போ இந்த தேவன் நம்மோடு இருக்கிறத விட வேற எந்த வித வாக்கு தத்துவமும் நம்ம கிட்ட இல்லையா? தேவன் உன்னை நடத்துகிறத விட, உன்னை கைவிடாமல் இருக்கிறத விட வேற பாதுகாப்பு எதுவுமே உண்ட எதுவுமே இருக்க முடியாது. அப்ப இருக்கணும்னு என்ன செய்யணும்? யோசுவாவை மோசே சொன்னார், இப்படி சொன்னார். யோசுவா கேட்டார், அந்த ஜனங்கள் வழிநடத்த போக போறார். மோசே இறந்து போயிட்டார். மோசே காலம் முடிஞ்சு அவர் கடந்து போனார். மோசே இவர் வழி நடத்த போறார். அப்படி வழி நடத்த போகும்போது தேவன் மோசேக்கு என்ன சொன்னார்? யோசுவாவில் வாசிக்கிறோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமானதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்ற ஆணைய தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என்ன செய்ய? திடமானதாயிரு, இந்த இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பேன், இந்த தேசத்துல உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொன்னாரு. அப்ப நீ என்ன செய்யணும்னு சொன்னாரு? 8ல வாசிக்கிறோம். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அந்த மோசே சொன்ன நியாயப்பிரமாண புத்தகத்தை யோசுவாவுக்கு சொல்றார். இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழி என்ன செய்வாய்? வாய்க்க பண்ணுவாய், நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஒரு மனிதன் வழியை வாய்க்க செய்ய வேண்டுமானால், புத்திமானாய் நடக்க வேண்டுமானால், பழைய ஏற்பாட்டின்படி மோசேயினுடைய சட்டத்தின்படி என்ன செய்யணும்? அவன் அதை பின்பற்றி வாழ வேண்டும். அப்போ அவன் நீதிமானா இருக்க முடியும், ஆசீர்வதிக்கப்பட முடியும். அப்ப அவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, அவனுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அப்ப அந்த வசனத்தை என்ன செய்யணும்? தன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், தன் குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டும். இதே உபாகம புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 6 வாசிக்கிறோம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு சொன்னார். இப்ப நாம பாக்குறதுல பழைய ஏற்பாட்டுல உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் சொல்லிட்டு யார்கிட்ட சொன்னார்? மோசே கிட்ட சொன்னாரு. மோசே வந்து யோசுவா கிட்ட சொன்னாரு. மறுபடியும் தேவதூதன் வந்து யோசுவா கிட்ட சொல்லி இந்த நியாயப்பிரமாணத்தில் மோசே சொன்ன சட்டம்லாம் செஞ்சீனா உன்னோடு இருப்பேன், நீ நீதிமானா இருப்பாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னார். இந்த கட்டளையின்படி நடந்தாதான் கட்டளையின்படி வாக்குத்தத்தத்தை கையில பிடிச்சிட்டு போயிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நீ இஷ்டம் போல மனம் போல மாங்கல்யம் போல வாங்கிட்டேன்னா வாக்குத்தத்தம் வேஸ்ட், அது நம்புறது வேஸ்ட். முதல்ல அது நம்புறவனே கொலை செய்யப்பட வேண்டும்ன்றாரு. முதல்ல கொலை செய்யப்பட வேண்டும். நீ மோசை இருந்தாலும் மோசை சட்டை இருக்குதுன்னா கண்டிப்பா இவங்க என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போறதுக்குள்ள கல் எடுத்து சாப்பிடுங்க. மோசை சட்டத்தின்படி நம்ம சொல்லு மோசை சட்டம் சொல்லுது. ஆனா கிருபை, இயேசுவினுடைய கிருபை வரதுனால நம்ம என்ன தப்பு பண்ணாலும் புரியறது இல்லை. நம்ம அந்த தப்பா ஜோசியம் பார்க்குற மாதிரி, குறி பார்க்குற மாதிரி, நாள் பார்க்குற மாதிரி, நேரம் பார்க்குற மாதிரி இது ஒரு கேவலமான விஷயம் தெரியறது இல்லை இல்லையா? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவங்க நடக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இருதயத்துல வை. அது மட்டும் இல்ல, நீ என்ன செய்யணும்? அவைகளை அந்த பழைய ஏற்பாட்டை என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு கருத்தா போதிக்கணும். உன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற போதும், ஏந்திருக்கிற போதும், படுக்கிற போதும், வெளியில நடக்கிற போதும் அதை உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அந்த மோசையின் சட்டத்தை வீட்டுல என்ன செய்யணும்? வீட்டுல எல்லாம் மோசையின் சட்டத்தை மாட்டி வைக்கணும். நீ மோசையின் சட்டத்தை இன்னைக்கு இருக்கிற எல்லாம் மாட்டி வச்சுக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்க மாட்டுறான்னு இல்ல, நம்ம ஆளுங்கெல்லாம் மாட்டி வச்சுக்கிறான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வாழாக்காமல் தலையாக்க வேண்டாம் முள்ள மாட்டி வச்சு. இது மோசைக்கு சொன்னதாச்சு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதாச்சு, நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இல்லையன்றது கூட சிந்திக்கிறது இல்லை. ஆனா அவங்க செய்ய வேண்டும். இப்ப நாம் பழைய ஏற்பாடு மட்டும் பார்க்கணும். அந்த பழைய ஏற்பாட்டுப்படி அதை பார்க்கணும், படிக்கணும், அதன்படி வாழணும், அதை தானும் பயன்படுத்தணும், தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், குடும்பத்தாருக்கு செய்யணும். சொல்லிக் கொடுத்தா அவங்களை தேவன் ஆசீர்வதித்தார். இப்போ நாம் புதிய ஏற்பாட்டில் வர்றோம். இந்த புதிய ஏற்பாட்டின்படி நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் புத்தகத்தில் வாசித்தோம். நீ பண ஆசை இல்லாதவனாய் உனக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணு,
அப்பொழுது நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யார் சொன்னாரு? அதே தேவன் தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும்? இல்லையா? அப்ப மோசேயினுடைய சட்டத்தை நிறைவேற்றினா பரலோகம் போக முடியும்? போகவே முடியாது. மோசேயின் சட்டம் நமக்கு ஓமைக்காக இருக்கிறது, எடுத்துக்காட்டுக்காக இருக்கிறது, பழைய ஏற்பாடு நடந்த சம்பவங்களை படிப்பதற்காக இருக்கிறது. ஆனா பக்திக்காக இல்லை. பக்திக்காக எது இருக்குதுன்னு சொன்னா நாம அதான் பார்க்க போறோம். அந்த சட்டத்தை நாம பின்பற்றணும்னா நிச்சயமா தேவன் அவர்களோடு இருந்து அவரை நடத்தினது போல நம்மோடு கூட இருந்து நடத்த வேண்டுமானால் என்ன செய்யணும்? அந்த சட்டத்தை கைக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உபதேசம் பண்ணுகிறார். அவர் சொல்ற வார்த்தை யாருடையது இல்லை, அவருடையது இல்லை. அவர் சொல்றாரு யோவான் 12ஆம் அதிகாரத்துல 49, நான் உபதேசிக்க வேண்டியது என்னென்றும் நான் சுயமாய் பேசவில்லை. சொல்றாரு நான் சுயமாய் பேசல, நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நான் சுயமா பேசல, நான் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் நான் என்ன பேச வேண்டிய என்பதை பற்றியும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளை எப்படிப்பட்டதா இருக்குது? அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். அப்போ இந்த இயேசுவானவருக்கு யார் கட்டளை கொடுத்தார்? பிதாவானவர் கட்டளை கொடுத்தார். அந்த பிதாவினுடைய வார்த்தை இயேசுவுக்கு எப்படி இருந்தது? நித்திய ஜீவனாக இருந்தது. அந்த கட்டளையின்படி வாழ்ந்ததனால தான் மரித்த இயேசுவை தேவன் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுப்பினார். பிதாவினுடைய வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்தார். நாம யாருடைய வார்த்தை கீழ்ப்படினோம்? மேல தொடர்ந்து வாசிக்கிறோம். அந்த கட்டளை எனக்கு நித்திய ஜீவனாக இருக்கிறது, அதனால் என் பிதா சொன்னபடி நான் செய்கிறேன் என்று சொன்னார். ஆகவே பிரியமாக யோசித்து பாருங்கள். இந்த இயேசுவான பிதா சொன்ன கட்டளையின்படி அவர் வாழ்ந்ததனால, நடந்ததனால, அவர் பேசினதனால தான் தேவன் அவரை உயர்த்தினார். இதே யோவான் புத்தகத்துல அவர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லும்போது எப்பொழுதும் இந்த தேவன் இயேசுவோடு இருந்தார். எதனால? பிதாவினுடைய வார்த்தைகளுக்கு இவர் அப்படியே கீழ்ப்படிந்து வாழ்ந்ததனால. வாசிக்கிறோம், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ இந்த இயேசுவோடு யார் இருந்தது? தேவன் இருந்தார். எதனால இருந்தாரு? அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார், அப்படியே நடந்தார், அந்த வார்த்தைகளை நிறைவேற்றினார். அந்த வார்த்தைகளை நிறைவேற்றியதனால் யார் யாரோடு இருந்தாரு? தேவன் இயேசுவோடு இருந்தார். இப்போ நாம நம்மோட தேவன் இருக்கணும்னா நம்ம யாருடைய வார்த்தை கீழ்ப்படியணும்? மோசேயினுடைய வார்த்தைக்கு அல்ல, அதனுடைய பாஸ்டருடைய வார்த்தைகள். நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, அந்த நம்முடைய சபைகள், இன்னைக்கு கிறிஸ்டியன் சபையில் இருக்கிற அவன் என்ன பண்றோம், அவங்க என்னென்ன பண்றாங்களோ அதெல்லாம் நம்ம கிறிஸ்டியன் சபைக்கு தெரியாம இருக்குது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன இருக்குது? இயேசு என்ன பண்ணாரோ, என்ன பேசினாரோ, என்ன செஞ்சாரோ அது மட்டும் தான் நமக்கு தெரியுது. அவங்க செய்யறதுல நமக்கு தெரியுது இல்லை. அப்போ அவங்க செய்யறதுல நமக்கு தெரியலன்னா அப்போ அந்த கட்டளை வேதத்தின் கட்டளை இல்லை, அது பாஸ்டருடைய மக்களுடைய கட்டளை. அப்போ நமக்கு இந்த இயேசுவானவர் சொன்ன கட்டளை என்னவோ அதை நம்ம செய்யறோம்னா அது மகத்தான விஷயம். இயேசு சொன்னார், ஒரு நித்திய ஜீவன் என்னன்னா அவனுக்கு என்ன வேணும்? யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. இயேசுனுடைய வசனத்தை கேட்கிறான், ஏசப்பா, ஏசாமி, ஏசு ராஜா உட்காந்துக்கிறான். அவன் நித்திய ஜீவன் கிடைக்குமா? இல்லையா? எவ்வளவுதான் வாக்குத்தத்தம் வீட்டுக்கு எடுத்து போனாலும் அவன் பரலோகத்துக்கே போக முடியாது. இல்லையா? அப்ப நீங்க வாக்குத்தத்தம் கையில புடிச்சிட்டு போறதுனா கூட இயேசுனுடைய வார்த்தையை கையில மனசுல புடிச்சிட்டு போறதுனால உங்களுக்கு என்ன இருக்குது? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு, அவன் வாக்களிக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு. அப்ப இயேசுனுடைய கட்டளையின்படி நீ வாழ்ந்தேன்னா, தேவனுடைய கட்டளையின்படி இயேசு வாழ்ந்ததுனால ஜீவனோடு இருந்தா, மரித்தவர் உயிரோடு எழுப்பப்பட்டார், இன்றைக்கு பரலோகத்தில் தேவனுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். இப்போ இயேசுவானவர் சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவர். இயேசுனுடைய வசனத்தை கேட்கறேன்னு சொல்றான். அப்ப கேட்டபடி இருந்தாக்கா இயேசுக்கு மேல ஒரு தேவன் சொல்லணுமா சொல்லக்கூடாதா, வாழணுமா வாழக்கூடாதா சொல்றதே கிடையாது. அப்ப யார் கட்டளை இருக்கிறாப்பா? இயேசுனுடைய கட்டளை இல்லை. இது 6ஆம் அதிகாரத்துல 39-40 வாசிக்கிறோம். யோவான் 6:39-40. அவர் எனக்கு தந்தைகள் ஒன்றை நான் இழந்து போகாமல். இயேசு சொல்வார், அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்று, அவர் எனக்கு தந்தவைகள் யாரு? நம்ம எல்லாம் அதாவது ரட்சிக்க விசுவாசித்திருக்கிறோமா?
அவர் எனக்கு தந்தைகள் ஒன்றை நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவளை எழுப்புவதே என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. கடைசி நாளில் அவளை எழுப்புவதே என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்கிறது. இப்ப நீ கடைசி நாள்ல நித்தியம் கொடுக்கணும் இல்லையா, அந்த நித்தியம் கொடுத்து எங்க கொண்டு போகணும்? பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகன்றது யாருடைய சித்தமாக தான்? என்னை அனுப்பினவருடைய சித்தம். யாருடைய அனுப்பா? பிதாவுடைய சித்தம். அந்த பிதாவுடைய சித்தம். அப்படி பிதாவே யாருன்னு தெரியலன்னா நம்ம எப்படி பரலோகம் போக முடியும்? வாக்குத்தத்த வீட்டுல என்ன பண்ணி வருஷம் 10 வாக்குத்தத்தம் வாங்கிட்டு வந்தேன் ஐயா, நான் 20 வாக்குத்தத்த வீட்டுல அடிக்க வச்சுக்கிறேன், அதை நல்லா வச்சுக்கோ, குளிர்காய் ஏறி வச்சு பரலோகம் வர முடியாது. அப்ப அடுத்தது சொல்றாரு 40 என்ன சொல்றாரு? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவனை கடைசி நாள் எழுப்புவதும் என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தமாக இருக்கிறது சொன்னார். குமாரனை கண்டு. இயேசு யாருன்னா இயேசு தான், இயேசப்பான்னு உட்கார்ந்துங்கிறா. அப்ப இயேசுவை கண்டு இயேசு தேவனுடைய குமாரன் சொல்லனா எங்க வரும்? பரலோகம் கிடைக்குமா? அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா? நித்திய ஜீவன் கொடுப்பேன் என்பது அவருக்கு நமக்கு செஞ்ச வாக்குத்தத்தை பெருமையா பேசி கிடப்பான். உலகத்துக்கு அத்தனை கிறிஸ்தவம் இயேசு யாருன்னு தெரியாது, பிதா யாருன்னு தெரியாது. பரலோகம் எப்படி தெரியும்? தெரியாது. ஆகவே பிரியமானவர்களை யோசித்து பாருங்கள். இதெல்லாம் சும்மா இல்லை, வீணா இல்லை. இந்த இயேசுவானவர் சொன்ன வார்த்தைகளை நாம் அப்படி கேட்க வேண்டும், நடக்க வேண்டும். யோவான்ல 8ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். யோவான் 8:24. யோவான் 14:24. என்னில் அன்பாயிராதவன் சொல்வார், என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். உண்மையிலே கிறிஸ்துவின் சபையார் தான் யாருக்கு அன்பா இருக்கிறாங்க? இயேசுவில் அன்பா இருக்கிறாங்க. ஏன்னா அவர் சொன்ன கட்டளை எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? வாரத்துக்கு 3 நாள் வந்து செய்கிறோம், நிறைவேற்றுறோம். அப்போ இயேசுவின் கட்டளையே தெரியாத இருக்கிறவன், தேவன் யாருன்னு இருக்காரோ அவர் கட்டளை அவருடைய வசனம் தெரியாத இருக்கிறவன் அவர் அன்பா இருக்காதுன்னு அர்த்தம். என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினருடையதாக இருக்கிறது. நம்ம நீ கேட்கிற வசனம் இயேசுவின் இல்லை, இவர் அனுப்பினார அவருடைய வசனம் இது. நிறைய பேருக்கு இது தெரியல. ஏன் தெரியல அப்படின்னா வஞ்சக ஆவி அவளை ஆட்டு கொடுக்கிறதுனால தெரியல. இல்ல பிதாவுக்கு அதாவது இயேசுவானுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கணும்ன்ற எண்ணம் இல்லை, அது தெரியல. 8ஆம் அதிகாரத்துல 47 வாசிக்கிறோம். யோவான் 8:47. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு தேவனால் உண்டானவன். அப்ப நாம யாரு? நாம இயேசுவில் அன்பா இருக்கிறோம். அதனால இயேசு சொன்ன கட்டளை எல்லாம் தெரியுது. நாம தேவனால் உண்டானவன், அதனால இயேசு சொன்னதான் நமக்கு தெரியுது. சொல்றாரு தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாகாதபடினாலே என் வசனத்துக்கு செவி கொடுக்காமல் போகிறீர்கள், செவி கொடுக்காமல் இருக்கிறீர்கள் சொன்னார். அப்போ தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். 1 யோவான்ல 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்வார், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனால் உண்டானவன் யாரோ அவன் எங்கள் வசனத்துக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாகாதவன் எவனோ அவன் எங்கள் வசனத்துக்கு செவி கொடுக்கறதில்லை. அதனால இதனால வஞ்சகாவி என்னதென்றும் தேவ ஆவி என்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப நாமெல்லாம் தேவாவி உடையவர்கள், தேவனால் உண்டானவர்கள். அதனால இயேசு தேவன் அல்ல, அந்த தேவனுடைய குமாரன்றதை செய்யறோம், விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்யறோம், ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம். இயேசு தேவனுடைய குமாரன் சொன்ன வார்த்தைகளுக்கு செவி சாய்க்கிறோம். அவர் சொன்ன மாதிரிலாம் வாழறோம். இப்ப அவர் சொன்ன மாதிரிலாம் வாழ்ந்தாக்கா நித்திய ஜீவன் இருக்குது, இல்லைன்னா நித்திய ஜீவன் இல்லை. நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் மட்டும் சொல்லிட்டாருன்னா அவர் சொன்ன மாதிரி வாழ்ந்தாக்கா நித்திய ஜீவன் இல்லை இல்லையா? அவர் சொன்னபடி எல்லா கற்பனைகளையும் கை கொள்ள வேண்டும், கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். நிறைவேற்றலைன்னா செய்ய முடியாது, நித்திய ஜீவனை காண முடியாது. நித்திய ஜீவன் அடையணும்னா அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி ஆகணும். இயேசுவான ஒரு இடத்துல சொல்வார், யோவான் 15ஆம் அதிகாரம் 15:10 வாசிக்கிறோம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சொல்றார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்கள் என் கற்பனையை கைக்கொண்டு என்னிலே என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்வார். அவருடைய கட்டளையை, அதாவது கட்டளையை கைக்கொண்டு தேவனிடத்தில் அன்பு உள்ளவராக நடந்தார். நாம இயேசுடைய கட்டளையை கைக்கொண்டு யார் இடத்துல அன்பு உள்ளவங்க? இயேசுவிடத்தில் அன்பு உள்ளவராக நடக்கணும்.
அன்போட வாழணும். அப்போ இயேசுனுடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம், அவருடைய வசனத்தை கேட்கிறோம். அவருடைய வசனத்தை கேட்கும்போது அவர் வசனம் என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் என்ன பண்ணோம், அதன்படியே நடக்கணும், அதன்படியே வாழணும். நம்ம மட்டும் வாழ்ந்த போது நம்ம சார்ந்த இருக்கிற பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு சொல்லணும், அவங்க அந்த வழியில் நடத்தணும். இல்லை நம்ம மட்டும் இந்த வசனம் சாதாரணமானது அல்ல. சொல்றாரு இயேசு கிறிஸ்து தேவன் யார், இயேசு கிறிஸ்து யாருன்னு அறியலனாவே என்ன இல்லை, ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்து யார், தேவன் யாருன்றதே நீ அறியலனா உனக்கு ஐஸ்வர்யம் இல்லை. 1 யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நான் உங்களுக்கு நித்திய, அதாவது சொல்றாரு ஒன்றான மெய்தவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிவதே நித்தியம். பரலோகம் எதுல இருக்குதுன்னா தேவன் யார், இயேசு கிறிஸ்து யார் என்று அறிவதில் தான் இது பரலோகம் இருக்கிறது. கொலோசியர் புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது நீங்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவுக்கும் தேவனுக்கும் உரிய ரகசியங்களை அறிந்து கொள்கிற அறிவின் நிச்சயத்தை அறியும்படி அதில் நீங்கள் ஐஸ்வர்யமானவராக வேண்டும் என்று சொல்கிறார். வாசிக்கிறோம். அவர்களுடைய இருதயங்களை தேற்றப்பட்டு அவர் உங்களுடைய இருதயங்களை தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவராக வேண்டும் என்றே இப்படி விரும்புகிறேன். அப்போ எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் நீங்கள் சொந்தமாக வேண்டும். அவர்கள் இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுடைய ரகசியத்தின் உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவராக வேண்டும் என்று விரும்புகிறேன். இது பவுல் எழுதுறாரு. ஆனா நாம என்ன விரும்புறோம், இயேசு மட்டும் தெரிஞ்சு ஏசாபான்னு சொல்லிட்டு வளர்ந்து போகணும்னு நினைக்கிறோம் உலகத்தை. அப்போ நித்திய ஜீவன் தருவேன்றத அவர் கொடுத்த வாக்குத்தத்தை கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டார். பிதாவை தெரியாதவனுக்கு, பிதாவை ஆராதிக்காதவனுக்கு, பிதாவினுடைய சித்தம் தெரியாத அவருடைய சித்தத்தின்படி ஜீவிக்காதவனுக்கு என்ன இல்லை, பரலோகம் இல்லை. எவ்வளவு வாக்குத்தத்தை எடுத்து போனாலும் எங்க நம்ம வீட்டில் தான் அடிக்க வச்சிருக்கோம், பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்க பரலோகத்துக்கு போகணும்னா நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று சொன்னார். அது நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை விட ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம் உலகத்துல இருக்க முடியாது. அந்த வாக்குத்தத்தம் எங்க இருக்குது, நம்ம மனசுல இருக்கு. எங்க இருக்குது, இது கையில எழுதி அங்க எடுத்து போறது இல்லை. நாமெல்லாம் யாருன்னா புதிய உடன்படிக்கையுடைய பக்தர்கள், கிறிஸ்துவின் சபையார். நாம எப்படிப்பட்டவங்க, பழைய உடன்படிக்கைன்றது மோசே கற்பனையில் எழுதுனது, அந்த கற்பனை எழுதப்பட்ட சட்டத்தில் இருக்குது. ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் யாருன்னா நாம தான் நிருபம். அப்போஸ்தலருடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிற நிருபங்களா இருக்கிறோம். இந்த நிருபங்கள் எப்படி எழுதப்பட்டது, இது மோசே எழுதின ஒரு கற்பனையில கையில் எழுதினது இல்லை, தேவனுடைய ஆவியினால உங்கள் இருதயங்களை எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு, நீ தேவனுடைய பிள்ளை, நீ பரலோகத்துக்கு சொந்தமானவன். இப்படி நீ வாழும் பொழுது நிச்சயமாக இயேசு வரும் பொழுது நித்திய ஜீவனை கண்டிப்பா வேற கொடுப்பேன்னு வாக்குத்தத்தம் மட்டும் இல்ல கொடுப்பார். 2 கொரிந்தியர்ல 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3:2-3 வாசிக்கிறோம். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் மனுஷனாலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் இருதயங்கள் எழுதப்பட்டும் எல்லாரும் அறிந்து வாசிக்கப்பட்டிருக்கிற எங்கள் நிருபங்கள் நீங்கள் தானே. ஒரு கிறிஸ்துவின் சபையார் தான் நிருபம். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற அத்தனை நிருபமும் கிறிஸ்துவின் சபை. ஏன்னா அதுல இருக்கிற சட்டங்கள் திட்டங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், கற்றிருக்கிறோம், வர்றோம், ஊழியர் மூலமா கற்றிருக்கிறோம். நாம தான் நிருபம். இந்த நிருபம் எப்படி எழுதப்பட்டது தெரியுமா, கற்பனைகள் இல்ல. மேல வாசிக்கிறோம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாக்கி இருக்கிற கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். நாம் தான் நிருபம். இந்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம், அவங்க கொடுக்குற வாக்குத்தத்தம் சரி, இயேசு கொடுத்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். அது நம்ம உள்ளத்துல இருக்குது. அவர் சொன்ன வசனங்கள் எல்லாம் நம்முடைய எங்க இருக்குது, நம்முடைய விசுவாசத்துல இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் தான் என்ன செய்யுது, இயேசு வரும்பொழுது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகுமே தவிர இந்த உலகம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எங்கேயும் கொண்டு போகாது. எங்கன்னா கொண்டு போவோம், எங்க பாதாள குழிக்கு தரத்துக்கு. அந்த வாக்குத்தத்தை குறி கேட்க போனவன், ஜோஷி கேட்க சுண்ணத்துக்காரங்கிட்ட போனவன், அவன் அங்கேயே நிற்க வச்சு அடி கொல்லுனது. ஒரு ராஜாவே கொல்லப்பட்டான். அப்ப பரலோகத்துக்கு மட்டும் நம்ம கிடைக்க மாட்டோம், கிடைக்கவே கிடைக்காது. பரலோகம் கிடைக்கணும்னா இயேசுடைய வாசனங்கள், அது தேவன் சொல்ல வசனங்கள், அதை அவர் ஏற்றுக்கொண்டார், அது கீழ்ப்படிஞ்சார். இயேசு சொன்ன வசனங்கள் அப்போஸ்தலர் மூலமாக சொல்லப்பட்டது, பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்டது. இன்னைக்கு உங்கள் கையில் எங்கள் கையில் என்ன செய்த உள்ளத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கிறது. நாமே நிருபமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நிருபங்கள் இயேசு வரும்போது நிச்சயம் என்ன பண்ணோம், உயிரோடு எழுந்திருக்கும், பரலோகத்துக்கு போகும். அதை நான் உங்களுக்கு கொடுக்கிறது நிச்சய ஜீவன்.
அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறேன். நாம் அந்த வசனத்தின்படி என்ன செய்யணும்? நிறைய புதிய ஏற்பாட்டினுடைய சட்டங்கள் எல்லாம், சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், படிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். அதன்படி நாம மட்டும் வாழ்ந்த போதாது, பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், நாமும் பரலோகத்துக்கு போகணும். இது இல்லைன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. இயேசு கிறிஸ்து நியாயத்திற்கு வர்றாரு. எதுக்கு நியாயத்திற்கு வர்றாரு? வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிறியா இல்லையான்றதுக்கு இல்ல, இயேசு கிறிஸ்துவோட வசனத்தை நீ உள்ளத்துல வச்சுக்கிறியா, வசனத்தை வாழ்றியா இல்லையான்றதுக்கு தான் வர்றாரு. வசனம் என்ன சொல்லுகிறது? 2 தெசலோனிக்கேயர்ல 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனை அறியாதவர்களுக்கும் சொல்ல, தேவன் உலகம் முழுவதும் நீங்க எல்லா கிறிஸ்தவனா இருக்கிறாங்க, தேவன் அறிஞ்சிருக்கிறாங்கன்னா இல்ல, ஆனா எல்லா கிறிஸ்துவ சபையும் தேவன் அறிஞ்சிருக்கிறாங்கன்னா அறிஞ்சிருக்கிறாங்க இல்லையா? தேவனை அறியாதவர்களுக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்துக்கு, அவர் சுவிசேஷம் முழுவதும் தேவன் பரலோகத்தில் இருக்கிறாரு, நான் அங்கிருந்து அனுப்பப்பட்டேன், நான் அவருடைய குமாரன், அவரை மகிமைப்படுத்த வந்தேன். அந்த இயேசு பரலோகத்தினுடைய தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தீங்கன்னா இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க, பரலோகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்து பண்ணாரு. இது ஒண்ணுமே தேவனை அறியாதவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை செலுத்தும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து தூதர்களோடும் ஜுவாலித்து எரிகிற அக்னியோடு கூட வெளிப்படும் பொழுது, அப்பொழுது எல்லாரும் வெளிப்பட்டு என்ன செய்வாங்க? முடிச்சு எல்லாம் நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப நீ சந்தோஷப்படுவார். இந்த வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிறவங்களாம் முடிச்சுட்டு இருப்பான். நீங்க இயேசுப்பா தான் பெரிய ஒரு நினைச்சு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, இந்த வாக்குத்தத்தை எடுத்து போய் ஏசப்பா ஏசப்பான்னு கொஞ்ச நாள் வாழ்ந்து இருந்தோமே, இயேசுவை விட ஒரு தேவன் இல்லைன்றத நினைச்சு இருந்தோமே, இந்த வாக்குத்தத்தமே என்ன பண்ணிடுச்சு? நமக்கு பாதம் போச்சேன்னு உட்கார்ந்துட்டு இருப்பான். ஆனா நீங்க மகிழ்ச்சியா இருக்கு. அதுல 10 வாசிக்கிறோம், 10ல வாசிக்கிறோம், 9 வரைக்கும் நான் சொல்லிட்டேன், 10 வாசிப்போம். அவர் வரும்பொழுது அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்யப்படுவாங்க? நீங்கள் ஆக்கப்படுவார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்வீங்க? அவருடைய அதாவது மகிமை நீங்களாகி விளக்கப்படுவார்கள். ஆனால் இயேசுவையும் தேவனை அறிந்தவர்கள் செய்யப்படுவாங்க, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். வாசித்து முடியுமா? அதை பார்த்தேன். அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அறிவிக்கிறபடியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திராகவும் தமது மகிமையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்றும் எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பாருங்க, அவங்க நீங்களாக்கப்படுவாங்க, நீங்க பரலோகத்தை எடுத்துப்படுத்தப்படுறீங்க. அதனால உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். ஒரு பெரிய நீண்ட ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆலோசனை சொல்லிக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிறேன். ஆகவே எனது அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மகத்தான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்று அவர் செய்த வாக்குத்தத்தம். அப்படி அளிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் தேவனும் நம்மோடு இருக்கணும்னு சொன்னா இயேசுனுடைய உபதேசம் நம் கையில் இருக்கணும். இயேசுவின் உபதேசத்துப்படி என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். இயேசுவின் உபதேசத்துப்படி என்ன செய்யணும்? வாழ வேண்டும். இது மனுஷனுக்கு உபதேசத்துப்படி வாழ்ந்தோம்னா பரலோகம் கிடைக்காது, பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த வசனத்தின்படி வாழணும்னா கொலைசேரில் சொல்லுவார் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள். 16 வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள் பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்க வேண்டும் சொல்றாரு. அப்போ மனிதனுடைய வசனம் இல்ல, கிறிஸ்துவனுடைய வசனம், தேவனுடைய வசனம் கிறிஸ்துவனிடத்துல இருந்தது. கிறிஸ்துவனுடைய வசனம் இப்ப யார் இடத்துல இருக்கணும்? நம்ம இடத்துல இருக்கணும். மனுஷனுடைய வசனம் இருந்ததுன்னா வெக்கப்பட்டு போவோம். கிறிஸ்துவனுடைய வசனம் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்க வேண்டும். அந்த வசனத்தை நீங்க மட்டும் பயன்படுத்த கூடாது, வேற யாருக்கும் சொல்லி தரணும். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில வளருங்கள், கர்த்தருக்கேற்ற போதனையில அவங்க செய்யுங்க, சொல்லிக் கொடுங்க. அப்போ கர்த்தருக்கேற்ற சிக்ஷையில போதனையில நீங்க சொல்லிக் கொடுங்க. நீங்களும் கிறிஸ்துவனுடைய வசனம் பரிபூர்ணமா உங்ககிட்ட இருந்து அந்த வசனத்தை பிள்ளைகிட்ட சேர்ந்தீங்கன்னா நீயும் பரலோகம் போக முடியும், அந்த பிள்ளைங்களும் பரலோகம் போக முடியும். அப்ப யார் யாரோட இருப்பாரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன தேவனும் இயேசு கிறிஸ்து யாரோட இருப்பாங்க? நம்மோடு இருப்பார்கள். கடைசியா யோவான்ல 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம்.
இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால், இயேசு பிரதியுத்தரமா சொல்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ற வசனம். அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். ஒருவன் என்னில் அன்புள்ளவனாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். உண்மையிலேயே என்கிட்ட அன்பா இருந்தா நான் சொல்ற மாதிரி செய்வான், நான் சொல்ற மாதிரி இருப்பான், நான் சொல்ற மாதிரி கிறிஸ்துவ சபையில இருப்பான், நான் சொல்ற மாதிரி கிறிஸ்துவ உபதேசத்துல இருப்பான். என்னில் அன்பா இருக்கிறவன் யாருடைய உபதேசத்துல இருக்க மாட்டான்? கிறிஸ்துவின் உபதேசத்துல இருக்க மாட்டான், மீறி தான் இருப்பான். 1 யோவான்ல 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் யாரை உடையவன் அல்ல? தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவை குமாரனை உடையவன். அப்ப பிதாவை குமாரனை உடையவன் யார் என்று சொன்னார்? கிறிஸ்துவின் சபையார். இந்த கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. அந்த வசனத்தின்படி அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஒருவன் என்னில் அன்புள்ளவராக இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்கள் கீழ்ப்படிவான். அப்ப நான் சொல்ற வசனம் யாருது? தேவனுடையது. அதனால கீழ்ப்படிஞ்சானா தேவன் அவன் இடத்துல அன்பா இருப்பார். தேவனிடத்துல அன்பா இருந்தா தேவனும் நானும் என்ன செய்வோம்? அவனில் வந்து வாசம் செய்வோம். என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். 14ஆம் அதிகாரம் 23 யோவான். இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். அவனோடு வாசம் பண்றது தானே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தேவன் உன்னோடு வாசம் செய்ய வேண்டும். இயேசு உன்னோடு வாசம் செய்ய வேண்டும். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? பழைய ஏற்பாட்டு மோசையினுடைய சட்டத்தெல்லாம் கரைச்சி குடிச்சு மோசையினுடைய சட்டத்தின்படி வாழணும்ல. பவுல் மோசையினுடைய சட்டத்தை கரைச்சி குடிச்சு கமாலியல் பாதத்தில் வளர்ந்தவர். அந்த மோசை சட்டத்தெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு நியாயப்பிரமாணத்தை ஒருவனால் நீதிமான முடியாது. அது கிறிஸ்து மரணத்தில் என்ன செஞ்சார்? நீக்கினார். கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடிச்சு வச்சார். இயேசு கிறிஸ்துடைய பிரமாணத்துக்கு யார் கீழ்ப்படுகிறானோ அந்த பிரமாணத்தின்படி யார் வாழறானோ அவன் தான் போக முடியும், பரலோகம் போக முடியும். அவங்ககிட்ட தான் யார் இருப்பாரு? தேவன் இருப்பார், நானும் இருப்பேன்னு சொன்னார். அப்ப இன்னைக்கு கிறிஸ்துவின் சபையில யார் இருக்கிறாரு? சபையார் இடத்துல யார் இருக்கிறார்? தேவனும் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்க. ஏன்? இயேசு கிறிஸ்து அன்பா இருந்து அவர் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்வதனால அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. தேவனும் இயேசு நம்ம கூட இருக்கும்போது இந்த வாக்குத்தத்தம் கையில வந்து என்ன பண்ண போகுதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. அப்போ தேவன் உன்னை விட்டு வெளியே எப்ப வெளியே போவாரு? அவர் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழல நடக்கிறான யாரு வெளியே போவாரு? தேவனும் வெளியே போடுவார், இயேசுவும் வெளியே போடுவாரு இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்வோம்? கைவிடப்படுவோம். அப்ப நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். அந்த கைவிடுவதில் என்ற அந்த வாக்குத்தத்தம் என்பது அது நித்திய ஜீவன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் நம்மோடு ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவர் வசனத்தின்படி வாழ வேண்டும், வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும். அப்ப தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த பிரியமானவர்களே, இந்த 2021ஆம் ஆண்டில நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்துக்கு வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். இயேசுவிடத்தில் அன்பாயிருங்கள், அவர் உங்களிடத்தில் அன்பாயிருப்பார். இயேசு உங்களிடத்தில் அன்பாயிருக்கும் பொழுது, இயேசுவினுடைய வசனம் உங்களிலே வாழும் பொழுது தேவன் உங்களை வழி நடத்துவார். தேவன் உங்களை என்ன செய்வாரு? பாதுகாப்பார். அந்த மகத்தான தேவன் இந்த 2020 நம்ம எல்லாம் பாதுகாத்திருக்கார். கொரோனா வந்து உலகத்தை ஆட்டி படைத்தாலும் நாம் மகிழ்ச்சியோடு கூட கடந்து வந்திருக்கிறோம். அந்த வீதியின் நடுவில மத்தியிலே கூட உலாவி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 2021 உருமாறி வந்தாலும் நாம் ஒரே மாதிரி தான் இருப்போம். தேவன் நம் பட்சத்தில் இருந்தார். அது அடுத்த வசனத்தை சொல்றார், 6ஆம் வசனத்துல எபிரேயர் 13, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயம் இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். இப்ப இதை விட ஒரு மகத்தான ஆசீர்வாதமோ மகத்தான வாக்குத்தத்தம் நமக்கு இருக்க முடியுமானா? இருக்க முடியாது. அங்க வாரான இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களா? எங்க சாக்கையில கொடுத்து வாக்கு பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்தா என்ன வாக்குத்தத்தம்? என் தேவன் என்னோடு இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன் என்று அவர் என்னோடு இருப்பதற்கு அவருடைய வசனம் என்னோடு இருக்கிறது, அவர் என்னோடு இருக்கிறார். இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு வந்துட்டாங்க. பெருமையா சொல்லுவீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதம் சத்தமாவீங்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 2021 இந்த பக்தி பூர்வமாக தெய்வீகமாக வாழுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் மகத்துவம் நீதி நல்ல பிதாவே, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறோம். எங்கள் ஆண்டவரும் மேய்ப்பருமாகிய கிறிஸ்து என்ப நாமத்தில் நன்றியோடு